இது உங்க பாட்காஸ்ட் வாயில வட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி அண்ட் சப்போர்ட்டட் பை கேபிட்டல் கார்பரேஷன். இன்னைக்கு நம்ம கூட 2 பேர் இணைஞ்சிருக்காங்க. யாருன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஷான் குட்மன், அப்புறம் நம்ம கோ பாட்காஸ்டர் மண்டக்கோனு பாட்காஸ்ட் மார்னே, அவரும் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம் 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 ப்ரோ. வணக்கம் 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 பிராலி. அப்புறம் பீரஸும் வந்திருக்காரு இன்னைக்கு. வணக்கம் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. இன்னைக்கு டாபிக் என்னன்னா எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம இந்தியாவில் எப்படி இருக்கு. இந்தியான்னு முறை நம்ம எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சரி, ஷான் குட்மன் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவா. அதாவது நம்ம இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா ஒரு அப்டேஷன் ஒன்று தேவைதான். ஆனா அது கரெக்டா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதேதான், நம்ம 12 புக்கே ஒன்றும் மாறாம இருக்குல்ல. பல வருஷமா ஒரே புக்கு படிச்சுட்டு இருக்கோம். இல்லங்க, இப்போ மாத்திட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம். இப்போ மாத்தினாங்க இந்த 11க்கும் 12க்கும் பப்ளிக் எக்ஸாம். மாத்திர பிரச்சனை இல்ல ப்ரோ, இங்க ஃபுல்லா மக்கப் தானே பண்ண சொல்றானுங்க. ஆமா, அது ஒரு டிராபேக் தான். அது யாரும் இது வரைக்கும் புரிஞ்சும் படிக்கல. என்ன போற ஃபுல்லா எல்லாரையும் அது என்ன சொல்றது, பிரிச்சு பிரிச்சு தானே ப்ரோ எல்லாருக்கும் பாக்குறானுங்க டீச்சர்ஸ் எல்லாரும். ஆமா, டாப்பர், இன்டர்மீடியேட், ஸ்னோ லேர்னர், அப்படி கிளாஸ்லயே அப்படி பிரிச்சிருவாங்க. 12th எல்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி. ஆமா, 10th 12th எல்லாம் பிரிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு எஜுகேஷன்ங்கற அந்த தாட் வராதுல்ல. சோல் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நம்ம ஸ்கூல்ல அப்படிதானே ப்ரோ பண்ணாங்க. ஆமா, அந்த டி செக்ஷன் பசங்கலாம் ஓவரா பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆமா ப்ரோ, இப்போ நான் 11th படிக்க சொல்ல 10th படிக்க பாத்தீங்கன்னா அந்த புக்கு எங்க மாமாவே ஃபர்ஸ்ட் வந்தாரு அதே சிலபஸ. புரியுதுங்களா? அவர் கேக்குறாரு, இன்னும் இந்த கொஸ்டின் வருதாடா அவனுக்குன்னு. நான் அப்போ அவ்வளவு அப்டேட் ஆகாத ஒரே சிலபஸா போயிட்டு இருக்கு. ஸோ டீச்சரும் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆக மாட்டாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்ல அதே சிலபஸ் இருக்கிறதுனால டீச்சரும் பெருசா கத்துக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அது நம்ம படிக்கிறப்ப அந்த மாதிரி இருந்துச்சு பீரஸ். பட் இப்போ கொஞ்சம் மாத்திட்டாங்க. 10th 12th எல்லாம் இப்போ அப்டேட் பண்ணிட்டு இப்போ புதுசா விட்டுருக்காங்க. அது இப்போ சொன்னாங்க. இப்போ அது ஏதோ 11th எல்லாம் மாத்துறாங்க, 10th எல்லாம் மாத்திருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது ப்ளூ பிரிண்ட் டஃபா தான் இருக்குன்னு சொல்லி இருந்தானுங்க. ஆமா, 10th இப்போ ப்ளூ பிரிண்ட் ஃபாலோ பண்ண மாட்டோம்ட்டாங்க. கரெக்டா இந்த முறை எக்ஸாமுக்கு. பட் இந்த முறை 10th எக்ஸாம் நடக்கல. பட் இந்த முறை அவங்க எழுதிருந்தாங்கன்னா அவங்க தான் ப்ளூ பிரிண்டே இல்லாம எக்ஸாம் எழுதிருப்பாங்க 10th. ப்ரோ அதான் ப்ரோ, இங்க எல்லாம் தப்பா தானே 10th 11th 12th பிரிச்சு பாக்குறானுங்க. இந்த இடத்துல எல்லாம் நீங்க மார்க் கூட வாங்கினாதான் லைஃப்ல வாழ முடியும் அப்படின்னு தானே எல்லாரையும் படிக்க வச்சு டார்ச்சர் பண்றானுங்க. ஒரு ரேஸ் மாதிரி ஆக்கிடுறாங்க ப்ரோ. அது ஒரு படிக்கணும் அப்படின்ற மாதிரியே நினைச்சு படிக்க மாட்டேங்கிறாங்க. எப்படின்னா மார்க் எடுத்துடணும், இந்த மார்க் எடுத்துட்டா நம்ம லைஃப் செட்டில். அப்புறம் காலேஜ் தான் தெரியும் அந்த மார்க்லாம் ஒரு மயிருக்கும் சமம் இல்லைன்ட்டு. அதான் ப்ரோ, நம்ம வீட்லயும் பேச முடியாது. பேரண்ட்ஸ் எல்லாரும் ஒரு மென்டாலிட்டியில தான் இருப்பாங்க. வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, இருங்க, வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, நான் காசு கட்டிக்கிறேன்டா, உனக்கு ஒரே வேலை நீ படிக்கிற வேலை, நீ அதை படி நீ அப்படின்றாங்க. பட் ஆனா அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம படி நம்மளுக்கு தான் தெரியும் அது. பட் அவங்களுக்கும் ஒரு சோஷியல் ப்ரெஷர் இருக்கும். பக்கத்து வீட்டுல பையன் இப்படி படிச்சுட்டான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி படிச்சுட்டாங்க, நம்ம பையன் எதுவும் படிக்கலையே அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கும் ஒண்ணு இருக்கும். அதுவும் பேசலாம் ப்ரோ. ஆனா எல்லாரும் ஒண்ணும் கிடையாது ப்ரோ. நீ சொல்றது படி பாத்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணுவாங்க. சில பேர் டாக்டர் படிச்சா சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல ப்ரோ, சில பேர் வீட்டுலலாம் டாக்டர் படிச்சா கெத்துன்னு நினைச்சுட்டு இருப்பானுங்க. அவனுங்களுக்கு எல்லாம் என்ன மரமண்டையில ஏறி இருக்குன்னு தெரியல. அதான் இப்போ என் வீட்லயே என்ன டாக்டர் தான் படிக்க சொன்னாங்க. ஆனா அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டும் இல்ல. அந்த நடுவுல அந்த நீட் கர்மம் வேற வந்துருச்சு, அதுக்கு சேர்த்து விட்டாங்க. நான் அது ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் அதெல்லாம் தேவையே இல்லைன்ட்டு. பட் இருந்தாலும் சேர்த்து விட்டாங்க. அதுலயும் லைக் பாஸ் ஆயிட்டா. ஆனா அவ்வளவு மார்க் எடுக்கல. அது நமக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரியே தெரியாம இதுதான் நல்லது, இப்படி படிச்சா நீ சொசைட்டில இப்படி வந்துடலாம், மாஸ் காமிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்ட் ப்ரோ, அவனுங்க மென்டாலிட்டி மாற மாட்டேங்குது.
இவனுங்க வேற இப்போ நீ டாக்டர் சீட் வாங்கிட்டு தான் ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி தான் சொல்றாங்க. அது ஒரு அது ப்ரோ ப்ரொஃபஷன், அவ்வளவுதான். ம் எவ்வளோ அதுக்கான இருக்கு ப்ரோ படிக்கிறது கத்துக்கிறதெல்லாம், அதெல்லாம் அவனுங்க நோட் பண்ண மாட்டானுங்க. நம்ம ஆளுகளுக்கு தெரிஞ்சது வந்து டாக்டரு, இன்ஜினியரு, அவ்வளவுதான். அத முட்டா புரியுதுங்களா? ஒண்ணும் தெரியாது. ஆமா ஆமா. ஆமா. இப்ப நான்லாம் எவ்வளவு வந்து இது ப்ரொஃபஷனல் கேட்டேன் ப்ரோ, இருக்கு. இதுக்கு என்னது இது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அதெல்லாம் கேட்டேன் ப்ரோ. அதெல்லாம் என்னத்துக்குடா படிக்கிற, அதுக்கெல்லாம் ஸ்கோப்பே இல்ல, அதை பத்தி என்ன பண்ண போற, நீ என்ன ஃபிளைட்டை ஓட்ட போற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாங்க லாஸ்ட்ல. அதான் ப்ரோ சீப்பா நினைக்கிறானுங்க எல்லா வேலையும் மொத்ததெல்லாம். ஆமா. இப்போ போட்டோகிராஃபி எடுத்துக்கிட்டோம்னா போட்டோ பிடிச்ச என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்ப அவங்களுக்கு அந்த நண்பன் படத்தை போட்டு காமிக்கணும் அப்போ ரிட்டர்னு. பணத்தெல்லாம் நம்ப மாட்டாங்க. நான் அப்புறம் திருப்பி அதே மாதிரி தான் சொல்லுவாங்க, பணத்தை இருக்கிற மாதிரி நந்துருமா. ஹீரோ படத்தை போட்டு காமிச்சாலும் இங்க திருந்த மாட்டானுங்க. ஹீரோ படம் பாப்பேன் மயிரா பாப்பேன்னு ப்ரோ, சொல்லிட்டு இருப்பாங்க. படம்னு பேசாதீங்க, அதை விடுங்க. ஆமா டாபிக் உள்ள மாதிரி. ஓகே ஓகே சொல்லுங்க. அடுத்து வந்து நம்ம இந்த மாதிரி 10th 12க்குலாம் நம்ம எப்படின்னா நீங்க ப்ரிப்பேர் ஆனீங்க? அது 9th இருந்தே ப்ரிப்பேர் ஆக வச்சிருவானுங்க ப்ரோ 10th படிக்கிறது எக்ஸாமுக்கு. எனக்கு 10th பொறுத்த வரைக்கும் அவ்வளவா வந்து ப்ரெஷர் இல்லை. லைக் அதான் வந்து சிபிஎஸ்சி படிச்சேன், அது வந்து ஸ்கூல் பேஸ் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி ஒன்று எழுதுவோம். அது வந்து ஜாலியா போயிட்டு எழுதிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா வந்து 12th அப்படி இல்லை, ஓவரா போட்டு இப்படி போனோம் அப்படி போனோம், இப்படிதான் வந்து நடந்துக்கணும், பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது அப்படின்ட்டுலாம். லைக் எப்படி சொல்றது, ஒரு அவங்களே வந்து ஒரு பிராக்டிக்கலா ஒரு எக்ஸாம் ஒரு வச்சிருவாங்க ஸ்கூல்லயே வந்து. ஆமா ப்ரோ அப்படிதான். சாம்பிள் பப்ளிக் எக்ஸாம் மாதிரியா ப்ரோ? சாம்பிள் பப்ளிக் எக்ஸாம், ரிவிஷன் 5 ரிவிஷன் 1/5 அந்த மாதிரி. அதுவும் காலையில ஒரு எக்ஸாம், மதியானம் ஒரு எக்ஸாம், அந்த ஒரு பெரிய எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம், லாஸ்ட்ல போறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம், இந்த மாதிரிலாம் வச்சு சாவடிப்பாங்க. இப்ப நான் மெட்ரிக்ல படிச்சது எங்களுக்கு எப்படி வச்சாங்கன்னா, இப்ப 10th எழுத போற எக்ஸாமுக்கு வந்து 9thலே படிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படி வாரம் ஒரு டெஸ்ட் நடக்கும் ப்ரோ. 9th 8th முடிச்ச உடனே இல்ல 9th முடிச்சுட்டு அந்த சம்மர் லீவ்ல இருந்து ஸ்கூல் வச்சு ஸ்பெஷல் கிளாஸ் ஆரம்பிச்சு. உங்களுக்கு அப்படி ப்ரோ? எங்களுக்கு 9thல இருந்தே அதே போர்ஷனை தான் ஃபாலோ பண்ணானுங்க. 9th இதுவே தொடரல எங்களுக்கு. நான் வந்து 11th மெட்ரிக் மாறிட்டேன். அது வந்து குவார்டர்லி வரைக்கும் 11th எடுத்துட்டு அப்புறம் 12th எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ப்ரோ, எங்க ஸ்கூல்ல அப்படிதான் பண்ணாங்க. என்ன சொல்லிட்டாங்க, 11th நீங்க கண்டுக்காதீங்க, காமன் எக்ஸாம்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசத்துக்கு சும்மா ஓத்திட்டு அப்புறம் 12th போர்ஷன் எடுக்க மார்க்கை தான் பாக்குறானுங்க தவிர அதுல உள்ள லெசன்ஸ் அதெல்லாம் இது கத்துக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. ஆமா, இப்போ இருக்க 11th பசங்க கண்டிப்பா அதை படிச்சே ஆகணும். ஏன்னா 11th பப்ளிக் வச்சுட்டாங்க. ஆமா, ஆக்சுவலி அவங்க 11th ஒழுங்கா நத்திருந்தாவே நீட் எக்ஸாம்ல கேட்கறது எல்லாமே 11th போர்ஷன் தான் ப்ரோ. அந்த நான்லாம் எழுதும் போது நீட் போர்ஷன் எப்படின்னா, லைக் சிபிஎஸ்சி படிச்சிருந்தா வந்து லைக் அட்வான்டேஜ்ன்ற மாதிரி இருந்துச்சு. நான் தான் வந்து லைக் எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் செட் எழுதுன மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கோச்சிங் போனாதான் வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சாதாரணமா படிக்கிறவங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க, அவங்க எல்லாம் காசு இல்லாதவங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதாவது இப்போ நான் சொன்ன பாருங்க, செஞ்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டாக்டர் படிக்கணுன்றதுக்காக அப்போ நான் 12th படிக்கும் போது 12th முடிச்சுட்டு ஒரு 2 மாசம் கிராஷ் கோர்ஸ் அட்டன் பண்ண, அடுத்து 1 வருஷம் ரிப்பீட்டர் பண்ணா கிளியர் பண்ணேன், அடுத்து 2வது வருஷம் ரிப்பீட்டர் பண்ணா கிளியர் பண்ணேன், இப்போ 3வது வருஷத்துக்கு எழுதுறதுக்காக வெயிட் பண்ணது. எதுக்கு ப்ரோ, டைமே வேஸ்ட் தான். என்னப்பா வீட்டுல காசு இதுன்றதுக்காக எழுதலான்னு கேட்டேன். இல்லாட்டி அப்படியே ஃபாரின் போயிடுறாங்க. ஆமா, ஃபாரின்ல இந்த ஜெர்மனி அந்த மாதிரி ஒரு சைடுலாம் ஆமா அங்கலாம் போயிட்டு படிச்சிட்டு வந்துருவாங்க. ஆனா அங்க படிச்சாலும் இங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற ஒரு இது இல்லாம அது வந்து எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இங்க வந்து எக்ஸாம் எழுதணும். நம்ம இந்தியாவுக்கு வரும்போது இங்க ஒரு எக்ஸாம் எழுதணும். சில பேர் இந்தியாவும் வர மாட்டானுங்க, அவனுங்க அங்கேயே செட்டில் ஆனாலும் ஆயிடுவானுங்க. மோஸ்டா நம்ம டிக்டாக் கண்ணி பாட்காஸ்ட் அவர் கூட ரஷ்யால தானே படிச்சுட்டு இருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட வேற கேட்பாங்க நிறைய பேர் ரஷ்யால எப்படி படிக்கிறது. மோஸ்டா ரஷ்யா வந்து ஈஸியா அப்ளிகபிள் அந்த நம்ம 20 மார்க் வச்சு சேர்த்துப்பாங்க.
என்ன சொல்றது, இங்க வந்து நீ டொனேஷன் கட்டி படிக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லிட்டு அங்க போயிடுவாங்க. ஆமா ப்ரோ, ஓகே, இந்தியாக்குள்ள வருவோம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ. ம் வேற என்ன அது நடக்குதுன்னா, அதான் இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. 3rd ஸ்டாண்டர்ட்ல ஒரு எக்ஸாம், 5th ஸ்டாண்டர்ட்ல ஒரு எக்ஸாம், 8th ஸ்டாண்டர்ட்ல ஒரு எக்ஸாம். அதெல்லாம் ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ, அது பாவம் நான் அவனுங்கெல்லாம். சொல்றேன், அந்த NEPன்றது ஒரு டிராஃப்ட்ன்ட்டு எடுத்துன்னு வந்ததுக்கு அவன் எங்கன்னா போய் தூக்கல மாட்டிக்கலாம். அந்த மாதிரி இது பண்ணி வச்சிருக்கான் அவன். 3ஆவதுக்கு 5ஆவதுக்கு 8ஆவதுக்குலாம் எக்ஸாம்னா அப்போ அவன் எப்பதான்டா இது பண்ணுவான், லைக் படிப்பான். அவன் எல்லாமே மார்க் நோக்கி தானே போவான் அப்படின்ட்டுலாம் கேட்டுட்டு இருக்கோம். அவன் அதெல்லாம் வச்சா தானே ப்ரோ வந்து இது பண்றது, ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு குவாலிட்டி வந்து உருவாகும். டேய் 3ஆவதுல என்னடா உனக்கு குவாலிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. ஆக்சுவலி அவனோட வந்து மென்டல் இல்னஸ் ஆயிரும் ப்ரோ, ரொம்ப கஷ்டப்படுத்திடுவானுங்க வீட்டுல உள்ளவங்கலாம். ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அதேதான். அவனுங்க என்ன சொல்லுவானுங்க, இப்ப வந்து 3ஆவதுல வந்து ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாஸ் போட்டுருவோம். அப்ப ஃபெயில் அப்படின்ற மாதிரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, நாங்க அதுக்குன்ட்டு வந்து தனியா வந்து அவங்கள கோச் பண்றதுக்கு தனியா கிளாஸஸ் வைப்போம். அப்ப அந்த பையன் மனசுல இருந்து எப்படி இருக்கும், இப்ப நம்மள வந்து தனியா ஒதுக்குறாங்க, அப்ப நம்ம வந்து படிப்பு வரல அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை போயிடும். ஆமா, நம்மளால எதுவும் பண்ண முடியாதோ அந்த நிலைமைக்கு போயிடுவான் அந்த வயசுல. அதுவும் தேர்ட் படிக்கிற வயசுலயே ஒரு 8 வயசா 7 வயசா அப்பவே அந்த மாதிரி ஆயிடும். அதெல்லாம் விளையாடுற வயசு, அவனை போட்டு அந்த இடத்துல மனப்பாடம் பண்ண வச்சா ஆல்ரெடி இருந்த கான்செப்ட் எப்படி, அதாவது அவன் வந்து ஒரு 10th வரைக்கும் படிச்சுட்டு 10th மட்டும் பப்ளிக் எக்ஸாம், 10th இருந்து அவன் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு அவன் 20th எக்ஸாம் ஆகுது. அதாவது 10th வந்து இப்போ இந்த மாதிரி டாக்டர் இது மாதிரிலாம் படிக்கணும்னா நம்ம அந்த பயோ குரூப் அந்த மாதிரி எடுத்து படிக்கணும். இல்ல ப்ராக்டிக்கல் லேர்னிங் பண்ணும், இன்ஜினியரிங்னே பெருசாகும்னா அந்த மாதிரி டிப்ளமா பாலிடெக்னிக் அந்த மாதிரி போனாங்க. ஸோ அதுக்காக அந்த 10th எக்ஸாம் வச்சாங்க. ஓகே, இட்ஸ் ஓகே. இப்போ 5th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வச்சு அவன் எக்ஸாம் எழுதி இப்போ வேற எங்க போறான், திருப்பி அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்க போறான். அவனுக்கு ஏன் போயிட்டு அவனை ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க. இப்போ அவன் சும்மா இருக்கும் போதுமே வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க, ஆல்ரெடி சும்மாவே பையன் வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியாயிட்டாலே வீட்டில் அடிப்பாங்க சின்ன வயசுல இருந்தா. ஓகேங்களா, ஏன்னா வந்து அவனை இப்பவே படிக்க வச்சா அவனுக்கு ஓரளவுக்கு அப்போ வந்து கொஞ்சம் நல்லா படிப்பான்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ஏதாவது சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா கூட வந்து சில பேர் அடிப்பாங்க, சின்ன அம்மா அப்பாங்களாம். ஓகேங்களா, இப்போ அவனுக்கு பப்ளிக் எக்ஸாம்னு ஒரு பயத்தை கொடுக்க போறோம், இன்னும் எப்படிலாம் ஃபேஸ் பண்ண போறோம், இப்போ வீட்டில் என்னென்னலாம் பண்ண போறோம் அந்த மாதிரிலாம் உனக்கு ஒரு பயம் வந்துடும். அது மட்டும் இல்லாம இப்போ அது வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுற வயசாகுது, அதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் மாதிரி எழுதுற வயசாகுது. இப்போ எப்படின்னா என்ன சொன்னது, இது வந்து இப்போ வீட்டில் அப்பா அம்மாங்க வந்து கம்பேரிசனுக்காகவே நீ நல்லா படிக்கணும்னு அது அவங்க வைக்கிற பாயிண்ட். அவங்க அந்த பாயிண்ட் வச்சு இவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நீ படிக்கணும். அவன் நார்மலா 50 எக்ஸாம் இருந்தானா எப்படி இருக்கும், வெறும் ஆனுவல் எக்ஸாம்லாம் அவன் பாஸ் ஆனா போனோம், பாஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க 6th ஸ்டாண்டர்ட். அவன் ஆனுவல் எக்ஸாமு நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு கூட தெரியாது, நம்ம ஜஸ்ட் ப்ரொமோட்டர் பாஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இது வந்து அவனுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும், அந்த வெக்கேஷன்லாம் என்ஜாய் பண்ணலாம். அதுவே இப்போ வச்சிருக்குது அவன் 5th ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண, ஏதோ UPSC எக்ஸாம் எழுதிட்டு கலெக்டர் வேலைக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு. இல்ல ப்ரோ, அவங்க வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ் நினைச்சாதான் பயமா இருக்கு. இப்போ அவங்க வந்து இப்போ 5th ஸ்டாண்டர்ட்னா அவள்தான் டிவியை கட் பண்ணு, இதை கட் பண்ணு, என்டர்டைன்மெண்ட் கட் பண்ணு, எங்கேயும் வெளியே போவாத, வீட்லயே இரு, படி படி படி. இப்போ 5வது படிக்கிறவனுக்கு அவ்வளோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் இருந்தா அந்த பையன் எப்படி பண்ணுவான், எப்படி வளருவான்? சூசைட் பண்றது இப்ப கேக்குற நியூஸ் எல்லாத்துலயும் வருது. அதாவது 10th எக்ஸாம் வச்சு இவனுக்கு சூசைட் எல்லாம் பண்றானுங்க. அதாவது அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து 5th ஸ்டாண்டர்ட்லாம் நம்ம படிக்கிறதுலாம் வந்து லைஃபுக்கு தேவையானதான் படிக்கணும். கணக்கு போடுறது, ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கத்துக்கிறது, இதெல்லாம் வந்து லைஃபுக்கு தேவையானது. ஸோ அதுக்கெல்லாம் எதுக்கு எக்ஸாம் தான். ப்ரோ 5th ஸ்டாண்டர்ட் இருங்க, 5th 6th அந்த ஏஜ்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா கத்துக்கிற வயசு. இப்போ நீங்க கத்துக்கிற வயசுல போய் நீங்க மனப்பாடம் பண்ண சொல்லி கொடுத்தா அப்போ அப்புறம் வர செக்ஷன் வர கிளாஸ்லாம் மனப்பாடம் தான் பண்ணுவான், புரியுதுங்களா? கத்துக்க மாட்டான் எதுவுமே. அதுவும் நம்ம மெட்ரிக் சொல்ல தேவையில்ல, இவனுங்க புக் நகுற மாதிரி என்னதான் மார்க்குன்னுவானுங்க. அதான் இப்போ சில இது கைட்லாம் வாங்கி சொல்லி அதே மக்கப் பண்ண சொல்லுவானுங்க.
அதுவே இப்போ இவனை கேட்டு பாருங்க, சிபிஎஸ்சி 10th எக்ஸாம் அவங்க எப்படி எழுதிருப்பாங்கன்னு. ப்ரோ நாங்க வந்து 10th எக்ஸாம் வந்து அவ்வளோலாம் ஸ்ட்ரிக்டே இல்ல. நமக்கு தெரிஞ்ச ஓன் வேர்ட்ஸ்ல எழுதிடலாம். அது வந்து ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சில. அதுக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து மாத்திட்டதா சொல்றாங்களா சிலபஸ், அதுக்கும் சிபிஎஸ்க்கும் கம்பேர் பண்ணா வந்து எதுவும் வந்து அவ்வளோ கம்மி அதிகம் அப்படின்ட்டுலாம் இல்ல, மாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஓனா வந்து எழுதலாம், நம்ம லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணி. அதாவது இப்போ உனக்கு எப்படி புரிஞ்சிருக்கோ அதை நீ எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எழுதுனாவே போதும்ன்றது தான் சிபிஎஸ்சி கான்செப்ட். உனக்கு எந்த அளவுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்றது எழுதுனாவே அவங்க அதுக்கேற்ற மாதிரி மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆனா இங்க சிபிஎஸ்சிங்கிறத விட மெட்ரிக்ல நிறைய பேர் இங்க படிக்கிறானுங்களா ப்ரோ, தமிழ்நாட்டு. ஆமா, அதாவது இவனுங்க மெட்ரிக் இப்போ என்னதான் சிபிஎஸ்சி போர்டுக்கு ஈக்குவலா கொண்டு வந்தாலுமே மெட்ரிக் பசங்க என்ன பண்ண போறாங்க, புக்ல இருக்க மாதிரியே எழுதணும்னு தான் இவனுங்க சொல்லுவானுங்க, அப்பதான் மார்க் போடுவானுவாங்க. அதுவே சிபிஎஸ்சி பாருங்க, நீங்க கத்துக்கிறதே இப்போ எழுதினா போதுன்னுவாங்க. ப்ரோ நீங்க சொல்றது வந்து பசங்க வந்து படிச்சு எழுதணும்னு மனப்பாடம் பண்ணி எழுதணும் பசங்க சொல்லல, டீச்சர் தான் வந்து பசங்களை சொல்றாங்க இந்த மாதிரி எதனாதான் உனக்கு மார்க் போடுவேன்னு சொல்லு. சோ வந்து டீச்சர் தான் வந்து பசங்களை வந்து ப்ரெஷரைஸ் பண்றாங்க. சில பசங்க வந்து சொல்ல முடியாதுல்ல அந்த இடத்துல, அந்த ஸ்கூலை யார் மேனேஜ் பண்றாங்களோ அவங்க சொல்றது தானே இல்ல ப்ரோ எல்லாமே. சில டீச்சர்ஸ்ல எப்படி இருப்பாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி போட்டுருவாங்கன்னா இங்க மார்க் வராது பப்ளிக்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ப்ரோ பிரின்சிபாலுக்கு ஸ்கூல்னா அவனுக்குன்னா அட்மிஷன் ஆகணும், அவன் காசு அவன் கட்டணும், புரியுதா? அவனுக்கு காசு குவியணும், அவனுக்கு மார்க் தேவை. மார்க்கு என்ன வேணும், பசங்க வந்து நல்லா எழுதணும், எழுதுறதுக்கு அவன் கத்துக்கிட்டு எழுதணும். ஆமா 100% ரிசல்ட் வேணும், அப்பதான் அவனுக்கு வந்து அடுத்த இயர் வந்து அட்மிஷன் ஆகும். அவன் அதுக்காக வந்து பசங்களை வந்து கவனிக்க மாட்டான். அவன் வந்து மனப்பாடம் எப்படின்னா ஏத்துட்டோம், ஆனா எனக்கு மார்க் வேணும், அந்த கேட்டகரிக்கு வந்து பசங்க எடுத்துட்டு போறாங்க அவங்க, புரியுதுங்களா? பசங்க வந்து கத்துக்கின ஏதத்தை வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க, பசங்க எழுதணும்னு தான் விரும்புறாங்க தவிர எப்படி எழுதணும்னு அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. அதேதான் ப்ரோ, இங்க கிராமரை கூட நிறைய பேருக்கு முழுசா சொல்லி தர மாட்டானுங்க. இந்த இப்ப 7th ஒருத்தன் படிக்கிறானா அத அவனுக்கு இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரியலன்னா அவனை போட்டு அடிப்பானுங்க. அவனை வந்து கேவலமா பாக்குறது, ஆமா அடிக்கிறது கூட வாங்கிட்டு விட்டுலாம் வச்சுங்க, அத உனக்கு கேவலமா பாப்பாங்க. இப்போ ஒரு படிப்பே வரல என்னத்துக்குடா வர அப்படின்ட்டுலாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, நான் படிக்கும் போதெல்லாம் ரொம்பவே டாமினேட் பண்ணி பேசுவானுங்க டீச்சர்ஸ் எல்லாரும், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். எப்படின்னா அவனுக்கெல்லாம் லாய்க்கே இல்லை ஸ்கூல் படிக்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் பேசுவானுங்க. அதாவது இந்த மாதிரி சொல்லுவாங்க, நீ 10th பாஸ் ஆகிட்டா பார்க்கலாம், 10th நீ முன்ன பாஸ் ஆகுறியா, அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அந்த மாதிரி டீச்சர்ஸ் தானே சொல்றீங்க? அதேதான் ப்ரோ, அவனுங்கெல்லாம் எங்கிட்ட போய் சேர்க்கறது. என்ன சொல்றது, அவனுங்கனே வந்து ஒரு செருப்பை கழித்திட்டு அடிச்சுக்கணும் பண்ண இன்னுமே இருக்கானுங்களா ப்ரோ, மாறின மாதிரி தெரியல எஜுகேஷன் சிஸ்டமும். இவன் யாரா மற்றவனை ஜட்ஜ் பண்றதுக்கு? அவன் கடைசியா படிச்சு பாஸ் ஆகுனா அது அவனோட தனிப்பட்ட விருப்பம். இதுவே உன் வேலை என்னது, கற்றுக் கொடுக்குற வேலை மட்டும்தான். சரிங்களா? கற்றுக் கொடுக்கலாம், எஜுகேஷனை இது பண்ணலாம், டிசிப்ளின் சொல்லி தரலாம். அவன் வந்து படிக்கணும்னு உடனே நீ எதுக்குமே நாய்க்குன்னு நீ வந்து ஃபெயினாக போயிடுவேன், நாளைக்கு ஃபெயின் ஆகிட்டு இங்கே வந்து பிச்சை எடுப்பாரு, அந்த மாதிரிலாம் சொன்னா என்ன சொல்றது, அவன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை இன்னும் அதிகமாக தூண்டி விடுற மாதிரி தான் இருக்கு. இந்த என்இபில ஒகேஷனல் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு, அது கேள்விப்பட்டீங்களா? ஓகே, ஒகேஷனல் ட்ரைனிங் தெரியும். அது வந்து அந்த இது மாதிரி தானே சொல்றீங்க, குலக்கல்வி மாதிரி. ஆமா, அது வந்து இந்த டேர்ம் ஐ மீன் இங்கிலீஷ்ல வந்து ஒகேஷனல் ட்ரைனிங் போட்டு பூசி இருக்கானுங்க. அது ஒண்ணும் இல்ல, 6th 7th 8th படிக்கிற பசங்களுக்கு லோக்கல்ல என்னென்ன வேலை வந்து அவைலபிளா இருக்கோ, லைக் நீடா இருக்கோ, அது வந்து கத்துக்கிட்டு ஃபன்னா, அது வந்து அவரு இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க டிராஃப்ட்ல, ஃபன் கோர்ஸ் அப்படின்ட்டு. ஃபன் கோர்ஸ்னு கீழே என்ன மென்ஷன் பண்ணா, எலக்ட்ரிக் வேலை, இந்த பாட்ரி வேலை, அதுக்கப்புறம் வந்து இந்த பிளம்பிங் வேலை, அதெல்லாம் வந்து இது ஃபன் கோர்ஸ் கத்துக்கலாம், அது வந்து ஒகேஷனல் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம இப்போ பேசின மாதிரி உனக்கு வந்து படிப்பு வரல, என்னத்துக்கிட்ட வர, போயிட்டு வந்து உங்க அப்பா செய்யற வேலையை போய் பாரு, பிளம்பிங் பண்றா போய் பண்ணு போய் அப்படின்னு சொல்லிட்டானா, அப்ப அந்த பையனோட வாழ்க்கை என்ன வருது, 8th டிராப் அவுட் ஆயிடுவான், போயிட்டு அவங்க அப்பா கூட போய் சேர்ந்து இது பண்ணிப்பான்.
ஒரு ஒகேஷனல் கோர்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கெமிஸ்ட்ரி வச்சு இது எப்படி நடக்குது, இப்போ ஒரு காத்து மூலியமா வந்து கிராவிட்டி வந்து எப்படி போகுது, லைக் கிராவிட்டி எப்படி இருக்கு, நம்ம உலகம் வந்து எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு பிராக்டிக்கலா சொல்லி கொடுத்தா அதுக்கு பேர் ஒகேஷனல் கோர்ஸ்னு சொல்லலாம். நீ போய் எலக்ட்ரிக் ஒயர் விடு, போயிட்டு இது இப்போ பிளம்பர் வேலை பாரு, இது ஒட்டு அப்படி இப்படின்னு சொன்னா அது வந்து கண்டிப்பா குலக்கல்வின்னு தான் சொல்ல முடியும். அது வந்து நம்ம எதிர்த்து பேசினா நீ என்ன ஆன்டி இந்தியனா ப்ரோ அப்படின்ட்டுலாம் கேட்க ஆரம்பிச்சிடுறானுங்க. இந்த சொன்ன உடனே நான் ஒரு கதை சொன்னேன். இதை வச்சு ஒரு இதுவே இருக்கு. பாவர்ட்டி சைக்கிள் வந்து சைக்கிளிக்க வந்து தொடர்ந்து விடுறது, கண்டினியூவேஷன் பண்ணி விடுறதுன்னு வாங்க. அது என்ன ஆகும்னா, இப்போ வந்து நம்ம பழையபடி ஒரு கல்வி இருக்குல்ல, அந்த மெத்தடாலஜியை பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 10th முடிச்சு 12th முடிச்சு ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்த உடனே கட் ஆஃப் வச்சு நம்ம அவங்களுக்கு விருப்பமான காலேஜில் போய் படிக்கிறோம். படிச்சு நம்மளோட துறையில சிறந்து நம்ம சம்பாதிச்சு நம்மளோட அப்பாவோட பாவர்ட்டி சைக்கிளை பிரேக் பண்ணுவோம். அதுதான் வந்து பாவர்ட்டி சைக்கிள் பிரேக்கிங் பாயிண்ட். அந்த மாதிரி தான் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் எழுதி வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஒவ்வொருத்தரோட பாவர்ட்டியை பிரேக் பண்ணதுக்கு இவனுங்க என்ன பண்றாங்க, திருப்பி அந்த பாவர்ட்டி சைக்கிளை திருப்பி இன்ஃபினிட்டி லூப் பார்க்குறாங்க. இப்ப என்ன பண்ணுவான், அவனை ஃபெயில் ஆயிட்ட உடனே நீ கொண்டு போயிட்டு இதை பண்றான்னு உனக்கு எதுவுமே வராது, இதுதான் நீ வானுங்க. இவர் சொன்ன மாதிரி அந்த குலக்கல்வி மாதிரி அதை போய் பண்ண சொல்லிடுவானுங்க. அவன் என்ன பண்ணுவான், அதை பண்ணி அந்த இதுல போயிட்டு அவன் அந்த எவ்வளவுதான் சிறந்தவனா இருந்தாலுமே என்ன சொல்லுவாங்க, ஒரு கூலி வேலை மாதிரி தானே அது. அவங்க வந்து ஒரு லேபரை தான் ஒர்க்கா வைக்கிறாங்க, இது பண்றாங்க. அதாவது அவனை வந்து தலைவனாக்க விட மாட்டாங்க, அவனை வந்து ஒரு தொழிலாளியாவே வச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த பாவர்ட்டி சைக்கிள் பிரேக்கே ஆகாது. இதுதான் இவனுங்க வந்து அட்வான்டேஜ்ன்றானுங்க என்இபின்னு. இது எங்க அட்வான்டேஜ், நம்ம திருப்பி பேக்வர்ட் தான் போறோம். கரெக்ட் ப்ரோ. இப்ப எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா பிராக்டிக்கலா பண்ண வைக்கிறது தானே ப்ரோ. ஆமா கரெக்டா. இப்போ இவனுங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே எடுத்துக்குவோமே, அதை எடுத்துக்கிட்டா போர்டில் தான் சொல்லி தருவானுங்க. கூட்டு போய் லேப்ல எல்லாம் நிறைய பேர் சொல்லி தந்து நான் கேள்விப்பட்டதும் இல்லை தருவான். ஓகே ஓகே, நம்ம கம்ப்யூட்டர் குரூப் அவரை கேளுங்க எப்படி சொல்லுங்க பீரஸ். கம்ப்யூட்டர்னா ஒன்றும், நாங்க எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போனாங்க. இப்போ எல்லா ஸ்கூல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெரிய லெவல்ல இருக்கிற ஸ்கூல்ல வந்து போர்டில் கான்செப்ட் வந்து போர்டில் நடத்துவாங்க. பட் ஆனால் இம்ப்ளிமெண்ட் வந்து நாங்கள் லேபுக்கு போவோம். ஸோ எங்களுக்கு அது ஒன்றும் பெருசா தெரியல. நான் எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லேப்லாம் இருக்குமா, பூட்டி கிடக்கும், கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாது, 7 கம்ப்யூட்டர் தான் இருக்கும், 40 பேர் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். எங்களுக்கு நடந்த சொல்லுங்க சொல்லுங்க. நான் 11th படிக்கும்போது ப்ரோ, எங்க யாராச்சும் மைக்ரோசாஃப்ட் லேப்ல சொல்லி தந்துட்டு C++ போர்ட்ல சொல்லி தருவாங்களா ப்ரோ? எது மைக்ரோசாஃப்ட் வேர்டா? ஆமா ஆமா, வேர்டு எக்ஸல்லாம் வந்து சிஸ்டம்ல, பட் ப்ரோக்ராமிங் போர்ட்ல. அப்படி சொல்லி தந்தானுங்க ப்ரோ. எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். இல்ல நீங்க கோடிங் கூட நீங்க போர்ட்ல எழுதி மனப்பாடம் மாதிரி பண்ணீங்களா நீங்க? ப்ரோ அவன் கூட்டே போக மாட்டாரு ப்ரோ எங்களுக்கு. வர சாரு கேட்டா நீ அவங்களுக்கெல்லாம் இதுவே போதும்டா அப்படின்னு விட்டுருவான். பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இது நம்ம எடுத்திருக்க டாபிக்குமே இன்னைக்கு டீச்சர்ஸ் டே வேற. ஓகே, சோ நம்ம சொன்னதெல்லாம் வந்து ஒரு டீச்சர்ஸ்லாம் கேட்டாங்கன்னா தே ஷுட் இம்ப்ரூவ். அதுக்காக தான் நம்ம பேசுறது. இம்ப்ரூவ் எல்லாம் வேணாம் ப்ரோ, நாக்கு புடிங்கிட்டு சாவ சொல்லுங்க. நாக்கு புடிங்கி சாவ வேண்டாம், வானத்தை பார்த்து மேல தூணு துப்ப சொல்லுங்க, அது போதும் ப்ரோ. ஆனா வந்து நீங்க கவர்மெண்ட் டீச்சர் சைடு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து நான் டீச்சிங்ஸ் அந்த பக்கம் போறதுக்கு கவர்மெண்டே வந்து போக சொல்லும். லைக் எப்படின்னா எலெக்ஷன்ஸ்லாம் வந்துருச்சுன்னா டீச்சர்ஸ் தான் போய் வந்து பூத்துல நிக்கணும். இல்ல ஒரு சென்சஸ் எடுக்க போனோம்னா டீச்சர்ஸ் தான் கூப்பிடுவாங்க. ஒரு அதாவது ஒரு ட்ரைனிங்னு போட்டாங்கன்னா கண்டிப்பா போய் ஆகணும். அப்ப என்ன கிளாஸா இருந்தாலும் சரி விட்டுட்டு ஓடணும் வேற ஒரு ஸ்கூலுக்கு. இப்ப அந்த மாதிரிலாம் பண்றப்போ அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாலுமே கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து வெளியே அமைச்சிட்டு இந்த மாதிரி இது பண்ணுங்க அதை பண்ணுங்க இப்படி பண்ணுங்க. அப்புறம் வந்து லாஸ்ட்ல வந்து நீங்க எங்க பாஸ் பர்சன்டேஜ் காமிக்கலையே கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்படின்னு கேட்பாங்க. நீங்க வந்து சொல்றது வந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு வேணா வந்து இதுவா இருக்கும், டீச்சர்ஸ் வந்து அவங்க பாட்டுன்னு இருக்காங்க நடத்த மாட்டுக்கிறாங்கன்ட்டு. கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் நத்த மாட்டுக்கிறாங்க, அது குறை சொல்ல. பட் வந்து பெரும்பாலுமா நத்துறவங்க கூட வெளியே அமைச்சிடுறாங்க இந்த மாதிரி. அதாவது அதேதான் இந்த பாவத்தினை நான் சொன்னது வந்து இப்போ பிரைவேட்
ஸ்கூல்ல படிச்சாங்கன்னா பரவாயில்ல, அவங்க அந்த பாவத்தையே பிரேக் பண்ணிடுவாங்க. நான் பழைய கல்வி முறைன்னு சொல்றேன். பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்கன்னாவே மோஸ்டா வந்து என்ன ஆகுது, இந்த மாதிரி டீச்சர்ஸே நடத்துற டீச்சர்ஸுமே கூட வெளியே அனுப்பிடுறாங்க. சும்மா இருக்க டீச்சர் சும்மா இருக்காங்க. ஸோ கடைசியா பாதிக்கப்படுறது அங்க படிக்கிற பசங்க தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, எதுவுமே தெரிஞ்சுக்காம அவங்களால எதுவுமே அதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத முடியாது. அதாவது ஒரு டீச்சர் வந்து வழி நடத்தாம அவங்களால எதுவுமே கத்துக்க முடியாம அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஊர்ல ஏதாவது ஒரு வேலை தான் பண்ணுவாங்க. மோஸ்டா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவனுங்க அந்த மாதிரி தான் செட் ஆயிடுறானுங்க. ஆமா, அதாவது இப்போ ஒரு வில்லேஜ் சைட்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சுன்னா அதுல வந்து போயிட்டு படிப்பாங்க. எப்படி ஒரு 8வது வரைக்கும் படிச்ச மாதிரி படிச்சிருவாங்க. முன்னொரு காலத்துல சொன்ன 8th வந்து இருந்துச்சுன்னா அந்த எக்ஸாம் 10th எக்ஸாம் மாதிரி. ஸோ 8th முடிச்சுப்பாங்க. முடிச்சுக்கிட்டு படிப்பாங்க. அங்கேயுமே ஒன்றும் சொல்லி தரது இல்லை. நம்ம வேலைக்காவது பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு திருப்பி அவங்களோட வேலைக்கு வந்துருவாங்க. அவங்க வீட்டில் வந்து விவசாயம் பண்ணால் விவசாயம், பானை பண்ணாங்கன்னா பானை, அந்த மாதிரி அவங்களோட வேலைக்கே போயிடுவாங்க. ஸோ திருப்பி அவங்களோட சைக்கிள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். திருப்பி அவங்க பெரியவங்க ஆவாங்க. அவங்க பசங்க 8th வரைக்கும் படிப்பாங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே சுற்றிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் எதுக்கு நம்பி போகிறோம்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவனுங்க வந்து மெட்ரிக்ல மாறி வந்தானுங்கன்னா 11th 12th பார்சியாலிட்டி பார்ப்பானுங்க. பார்த்துருக்கீங்களா ப்ரோ? அது ஒரு விஷயம் நடக்கும். அதாவது எங்க ஸ்கூல்லே என் கிளாஸ்ல வந்து நடந்துச்சு. என்ன நடக்கும், ஒரு பொண்ணு வந்து 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சுட்டு வந்துருக்காங்க எங்க ஸ்கூலுக்கு. பட் அவங்க வந்து ஒரு பொண்ணுனால எங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது அவ்வளவா. பட் அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு எனக்கு மோஸ்டா தெரியல. பட் அவங்களுக்குள்ளேயும் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு. இவங்களாம் நல்லா இங்கிலீஷ் பேசுறாங்க, இவங்களாம் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அந்த பயத்தையே வந்து உருவாக்குறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஆக்சுவலி எதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் உருவாக்கி இருக்கோம், இவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து நம்ம படிப்பை உருவாக்கி இவங்களையும் வந்து ஒரு நார்த்து சைடு சிட்டி சைடுனா இவங்க எல்லாருமே திங்க் பண்ணும், இவங்களையும் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லி தானே கவர்மெண்ட் ஸ்கூல்னு ஒன்று உருவாக்கி இருக்காங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன திருப்பி அதை பேக்வர்ட்ல தான் கொண்டு போறாங்க. திருப்பி நீங்க வாப்பா வந்து ஒரு எத்தனை வரைக்கும் படி போறோம், திருப்பி வீட்டுக்கு போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி பண்ணிடுறாங்க. இல்ல ப்ரோ, இப்ப இங்க இருக்க பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து இப்போ எப்படின்னா வந்து நீங்க ஸ்கூலுக்கு வந்து படி, அதுக்கு வந்து நான் சோறு போடுறேன், சோறு எடுத்துக்கோ, சாப்பாடு போடுறேன், மிட் டே மீல்ஸ், செருப்பு தரேன், பேகு தரேன், லேப்டாப் தரேன், சைக்கிள் தரேன், பஸ் பாஸ் தரேன், உனக்கு வந்து இது பயிர் வகைகள் தரேன், உனக்கு சத்து இல்லையா பால் தரேன், எல்லாமே தரேன், ஆனா நீ வந்து படி அப்படின்றாங்க. ஆனா இவனுங்க இப்ப போட்டிருக்க இந்த டிராஃப்ட் படி பார்த்தனா, நீ 8th வந்து இல்ல 5th வந்து நீ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடு, எதுக்கு நீ வர அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்கானுங்க. அது கூட அந்த ரிசல்ட் வந்தவொடனே ஒரு கவுன்சிலிங் மாதிரி நடத்துவாங்க. அங்க வந்து இவன் மார்க்கை வச்சு இவன் அடுத்த இதுக்கு போலாமா இல்ல என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்களாம். அதுதான் அந்த கவுன்சிலிங் ஷோ. அந்த ஏது இருக்குமே, நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணா அந்த கவுன்சிலிங்னா அந்த கவுன்சிலர் என்ன சொல்றாரு, இவனுக்கு அந்த மார்க்கை பார்த்து இவன் வொகேஷனல் ட்ரைனிங் போகணுமா இல்ல 7th இப்போ 8th முடிச்சானா இவன் 9th 10th எழுதணுமா அப்படின்னு வந்து அவர் சொல்லுவாராம். எவனுக்கு தாக எடுக்குது அவன் தானே தண்ணி குடிக்க முடியும். உனக்கு இதை பசி எடுக்கிற நான் ஏன்டா சோறு சாப்பிடா, அந்த மாதிரி கணக்கு தானே இருக்குது. இப்ப அவனுக்கு பசி படிக்கணும்னு நினைச்சா மார்க் அவனுக்கு சுச்சுவேஷன் என்னாவோ அதுக்கு ஏத்த மாதிரியே அவன் மார்க் எடுத்திருப்பான். அவன் வீட்டு நிலைமை என்ன, அவன் ஸ்கூல்ல எப்படி சொல்லி கொடுத்தாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் மார்க் எடுத்திருப்பான். ஸோ அந்த மார்க்கை வச்சு நீ அவனை வந்து ஜட்ஜ் பண்றது தப்புதான். ஆமா, இவனுக்கு எப்பவுமே இந்த நம்ம ஊர்ல இருக்கிறது எல்லாருமே வந்து ஜட்ஜ்மெண்டல் தான். இவன் பார்த்த உடனே இவன் மார்க்கை வச்சு இவன் இதுக்கு தானே லைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவானுங்க. அது மாதிரி சொல்லுங்க இல்ல ப்ரோ, மூஞ்சே வத்தே சில பேர் எடை போடுவானுங்க, இவெல்லாம் இப்படிதான் படிக்க மாட்டான். அதான் ப்ரோ, இப்ப வந்து சில பேர் வந்து 8th வரைக்கும் வந்து ஒழுங்கா படிக்காம வந்திருப்பான். ஆனா வந்து 9th 10th வந்து கொஞ்சம் வந்து தெளிவு பெற்று அவன் வந்து ஓகே படிச்சா வந்து முன்னேறிடலாம் அப்படின்ற மாதிரி நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவான். 9th and 10th 11th 12th எல்லாம். இப்ப அவன் வந்து 8th நீ நல்லா படிக்கலையே வெளியா போடா அப்படின்ட்டானா அவன் என்ன ஆவான் அப்புறம்? அதாவது எனக்கு நம்ம பார்த்த வரைக்கும் சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்கனே 8th வரைக்கும்னா நல்லாவே படிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தவங்க இப்போ 10th நல்ல மார்க் எடுத்து ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் எடுத்து, அதாவது அவன் எப்படின்னா 9th வரைக்கும்லாம் ஃபெயில் ஆகி இருந்தவன் 10th வந்து 70% மேலலாம் எடுத்தான். எடுத்து அவனோட லைஃப் வந்து இதனால முடிவாகுதுன்ற போதும் அவனுக்குன்ற பொறுப்பு வரும். அது வந்து அந்த டைமிங்ல தான் வரும், அந்த வயசுல தான் வரும். அதாவது இப்போ 10th பாடி ஆனா அவனுக்கு ஒரு 15 years இருக்கும்.
ஓரளவுக்கு அவன் முடிவு பண்ணலாம். பரவாயில்ல, 10th மார்க் கம்மியானா கூட பரவாயில்ல, அந்த வயசுல அவனுக்கு புத்தி வரலையா பரவாயில்ல, 17 வயசு வரைக்கும் 20 எக்ஸாம் தான் அவனோட டேர்னிங் பாயிண்டாவே அமைய போகுது. ஆமா ஓகேங்க, அந்த இடத்துல முடிவு பண்ணிக்கலாம். நீ என்னத்துக்கு போய் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லயே முடிவு பண்ற? அவனுங்க இது நம்ம இப்படி சொன்னா அவனுங்க வந்து சொல்லுவானுங்க, நீங்க ஏன் 9th வரைக்கும் ஆல் பாஸ் போடுறீங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து குவாலிட்டியே இல்லாம வருது, அதனாலதான் நாங்க வந்து 358 அப்படின்னு கேக்குறோம். டேய் நீ வந்து 9th வரைக்கும் ஆல் பாஸ்ன்னு வைக்கிறது, அவன் வந்து ஒரு 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 ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்துடணும், ஒரு எஜுகேஷனல் சூழலுக்குள்ள வந்துடணும். யாரா இருந்தாலுமே சரி, நீ வந்து எல்லாருமே பாஸ் போட்டுடுறப்பா, வந்துருப்பா, வந்து சேர்ந்து உட்காந்து படி எல்லாரு கூடயும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதுதான் வந்து 9th வரைக்கும் ஆல் பாஸ். இப்ப வந்து அது 9th வரைக்கும் ஆல் பாஸ் இல்லைன்னு வச்சுட்டாங்கன்னா, அவன் வந்து கண்டிப்பா வெளியே போயிட்டு கண்டிப்பா தப்பான வேலை தான் பார்ப்பான். ஒண்ணு இந்த குலத்தொழில் அந்த மாதிரி போயிடுவான், இல்ல வந்து கஞ்சா அடிக்கிறது, இந்த மாதிரி கொலை பண்றது, இது கொள்ளடிக்கிறது, அந்த மாதிரி தான் போவான் கண்டிப்பா. சைல்ட் லேபருக்கு அந்த மாதிரி தான் போவான். சைல்ட் லேபர் போவான் எல்லாமே. நம்ம ஆளுங்க சொன்னதுதான், 9th வரைக்கும் இப்போ பாஸ் போட்டா 10th வந்து நம்ம அவனுக்குள்ள ஒரு நினைப்பு வரும். 10th நம்ம ஓரளவுக்கு அவனுக்கு கொஞ்சம் புத்தியும் வந்திருக்குமா. அப்போ 10th வந்து இப்போ நம்ம படிச்சாதானே பாஸ் ஆக முடியும், யாருமே பாஸ் எல்லாம் போட மாட்டாங்க சும்மா நானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு வந்து படிக்க ஆரம்பிப்பான். புத்தி வந்தோ இல்லையோ பயம் வந்துடும் அவனுக்கு. அதான்டா, இப்போ 9th வரைக்கும் ஆல் இது பாஸ் வரைக்கும் நம்ம போட்டாங்க. யாரோ பாஸ் பண்ணி இது வரைக்கும் நம்ம யாரோ பாஸ் பண்ணி விட்டாங்க, இந்த இதுவும் நம்ம பாஸ் பண்ணாதான் நம்ம அடுத்து தாண்டி போக முடியும்னு அவனுக்கு ஒரு பயம் உள்ள உருவாக்கிட்டாங்கனாலே அவன் படிச்சிடுவான். இவனுக்கு என்ன பண்ணினானுங்க, ஆல் பாஸ்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னா அவன் திருப்பி அதேதான், திருப்பி அவனை கீழே 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 அப்படியே சின்ன வயசுலயே தண்ணி, அப்புறம் நம்ம இவரு சொன்ன மாதிரி தான், ஷால் சொன்ன மாதிரி அந்தந்த வேலைகளுக்கு போற மாதிரி ஆயிடும். சரி, நம்ம கம்பாரிசனுக்கு வருவோம். இப்போ கனடா இருக்குல்ல, கனடா யூஎஸ்லாம் அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, கவர்மெண்ட் தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் அங்க அதிகம், பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் கம்மி. ஏன்னா அங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ் காசு அதிகமா போடுவான் ப்ரோ, கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் காசு இருக்கும், ஆனா வந்து கம்மியா இருக்கும். அங்க வந்து எஜுகேஷன், கனடால நான் கண்டிப்பா சொன்னேன், கனடால எஜுகேஷன் ஃப்ரீ, மெடிசனும் ஃப்ரீ. யூடியூப்ல ஒரு 2 பேர் போட்டுருந்தானுங்க அந்த ஆமா, வேன் ப்ரோஸ்னு இருக்காங்க, அவனுங்க தான் பாத்துருக்கேன். அவங்க தான் சொல்லிருக்காங்க. அதாவது மெடிசனும் அங்க ஃப்ரீ, எஜுகேஷனும் அங்க ஃப்ரீ, 2 பேருமே வந்து அங்க கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல தான் படிக்கிறாங்க. அதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறானுங்க. அவனுங்களே அவ்வளவு சொல்லுவானுங்க, இது மாதிரிலாம் இந்தியாவில இருந்தா எங்கேயோ போயிருக்கும் அந்த மாதிரி. ஆமா, அங்க வந்து ஃபுல்லுமே ஆப்போசிட். நான் சொல்ற பாருங்க, அங்க வந்து எப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் கலர் ட்ரெஸ்ல போலாம், எப்படின்னா போலாம். பிரைவேட் ஸ்கூல்ல தான் வந்து நம்ம ஊர் மாதிரி இந்த யூனிஃபார்ம் அதெல்லாம் மாத்திக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும், அந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்லாம் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து எல்லாமே உங்களுக்கு இது படிக்கணுமா அந்த மாதிரி, எப்படின்னா நம்ம இப்போ நம்ம காலேஜ்ல சப்ஜெக்ட் தான் சூஸ் பண்ணுவோம்ல, அந்த அளவுக்கு. ஒரே செகண்ட், நான் இங்க ஒண்ணு சொல்லிடுறேன். அந்த யூனிஃபார்ம் அப்படின்றது வந்து இங்க யாருக்கும் ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது, இவன் வந்து காஸ்ட்லியா போட்டு வந்துட்டான், இவன் வந்து காஸ்ட்லியா போட்டு வரல அப்படின்ற ஒரு ஏற்றத்தாழ்வு வரக்கூடாதுன்னு தான் யூனிஃபார்ம் நீங்க கொண்டு வந்தாங்க ஸ்கூல்ஸ்ல. யூனிஃபார்ம் கான்செப்ட் நம்ம ஊருக்கு தேவை, ஏன்னா நம்ம ஊருக்கு வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டிக்காக. ஓகேங்களா, ஸோ அது யூனிஃபார்ம் கான்செப்ட் எனக்கு தப்பே சொன்னேன் நான். பட் அந்த மாதிரி ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க, அந்த ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தாலுமே அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனும் அங்க ஹையா இருக்கு, அததான் நம்ம பார்க்கணும். அங்க இத்தனைக்கும் வேனு இல்ல பஸ் எல்லாமே வரும் ப்ரோ. இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவனுங்க எல்லாம் சைக்கிள், சில பேர் நடந்தே போவானுங்க. ரொம்ப தூரத்துக்கு நடந்தே போவாங்க. என்ன சொல்லுவாங்க, நாங்க பாஸ் கொடுக்குறோம்லன்னுவாங்க, ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க பஸ்ஸுக்கு. அதுதான் ப்ரோ, இப்ப வந்து வந்துருங்க எப்படின்னா அப்படின்ட்டு தான் இப்ப வந்து பஸ் பாஸ், சைக்கிள் அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கரெக்ட், அதே அந்த கான்செப்ட். அங்க மெடிசன் கூட ஃப்ரீ, நம்ம ஊர்ல மெடிசனுக்கு தான் அதிகமா செலவாகுது. சரி, நம்ம டாபிக் எஜுகேஷன், ஸோ அதுக்குள்ளே இருப்போம். அடுத்து இந்த மாதிரி இப்போ நம்ம ஊருக்குள்ளேயே நம்ம கணக்கு போடுவோம். இப்போ நம்ம சவுத் இந்தியாவில் இருக்குல்ல, நம்ம தமிழ்நாட்டோட எஜுகேஷன் பத்தி இவ்வளோ பேசிட்டோம். இப்போ வந்து இந்த நம்ம சுற்றி கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இங்கெல்லாம் ஸ்டடீஸ் எப்படி இருக்குன்றத பேசுவோமா? ப்ரோ நீங்க தமிழ்நாட்டுல இன்னொன்னு முக்கியமான விஷயம் ஒண்ணு விட்டீங்க, சொல்லுங்க. என்ன? நல்லா இருக்கிற சிஸ்டம வந்து சமச்சீர் கல்வின்னு ஒண்ணு எடுத்துன்னு வந்தா, அதை நீங்க யோசிச்சீங்களா ஃபர்ஸ்ட்? ஐயோ ஆமா ப்ரோ அதுல வந்து எனக்கு ஒரு இது இருக்கு. சமச்சீர்ன்றது வந்து லைக் இப்போ முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒண்ணு இருந்துச்சு,
ஓரியன்டல்னு ஒண்ணு இருந்துச்சு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்னு இருந்துச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவனுக்கும் மெட்ரிக்ல படிக்கிறவனுக்கும் வந்து ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வு மாதிரி இங்க இருந்துச்சு. அது போக்கணும்ட்டு தான் வந்து சமச்சீர் கல்வி, எல்லாருக்கும் சமமான கல்வி அப்படின்ட்டு வச்சானுங்க. அதுலயும் வந்து என்னது குவாலிட்டி வந்து நீங்க சொல்லலாம், பட் வந்து அதுலயும் வந்து இருந்துச்சு. ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்ல முடியாது, பட் வந்து அவ்வளவு ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லைன்னா கூட ஏதோ இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். அது வந்து அது தப்பா தோணல எனக்கு சமச்சீர் கல்வி. அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது ப்ரோ, ஈஸியா பாஸ் பண்ற மாதிரி தானே அதுல இருக்கும். ஆமா ப்ரோ, இப்போ எனக்கு முன்னாடி படிச்ச சீனியர் புக்கு பாத்தீங்கன்னா, இப்போ நான் 6th படிச்சல அவங்க வந்து 7th படிச்சுட்டு இருக்காங்க எங்க சீனியர். இப்போ அவங்க படிக்க சொல்ல இந்த புக்கு மெட்ரிக் புக் அவங்க படிக்க சொல்ல கண்டென்ட் நிறைய இருந்தது. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தது. இதே நான் வந்து சமச்சீர் கல்வி வந்து நான் 6th படிக்க சொல்ல எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ நான் 7th போக சொல்ல அந்த புக்ல பாக்குற ஒண்ணு கூட அதுக்கு ரிலேட்டடா இல்லை. பட் வந்து சமச்சீர் கல்வி அப்படின்றது வந்து கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா வந்து குவாலிட்டி அப்படின்ற பொறுத்த வரைக்கும் இப்போ அது வேணா சொல்லலாம், அது வந்து மாத்திட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு புது விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும் போதும் அதோட இது வந்து தெரியாம தான் இருக்கும். அதாவது சமச்சீர் கல்வி ஆரம்பிச்ச போதும் ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ வந்து சிபிஎஸ்சிக்கு ஈக்குவலான சிலபஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் காலங்கள் தேவை. அதாவது நீங்க சமச்சீர் கல்வியே வேணாம்னு சொன்னீங்கன்னா அப்ப நீங்க வந்து அந்த கேஷ் சிஸ்டம் வந்தா கொண்டு வர மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தன் இவன் இருங்க, நான் சமச்சீர் கல்வி வேணான்னு சொல்ல, நீ சமச்சீர் கல்வி எடுத்துட்டு வா, பட் ஆனா புக் நீ அப்டேட் பண்ணு, சிலபஸ் எடுத்துட்டு வா, நீ உள்ள வருஷம் வருஷம் நீ அப்டேட் பண்ணிட்டாங்களே. இப்போ சிபிஎஸ்சி லெவலுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. அதாவது பீரஸ் சொல்லுங்க என்ன விஷயம்னா, சமச்சீர் கல்வி ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தாலுமே நம்ம சொல்றோம்ல 10th தானே உனக்கு அந்த இது தேவை. அப்போதைக்கு நம்மளுக்கு வந்து 9th வரைக்குமே நம்மளுக்கு லைஃபுக்கு தேவையான ஸ்டடீஸ் இருந்தாவே போதும்னு கனெக்டாக தான் இருந்துச்சு. அதாவது சமைச்சிருக்க ஒவ்வொரு விஷயத்த புதுசாக ஸ்டார்ட் பண்ண போனோம், அதோட லெவல் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது பழக தான் அதோட லெவல் மாறும். அப்படியே வரும். அதான் ப்ரோ, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி எடுத்துட்டு வராங்க, சரி ஒரு பேசிக் லெவலில் இருக்கு, சரி அடுத்த கிளாஸ் போக சொல்ல அது அப்டேட் ஆகணும். பட் நான் சொல்றது அப்டேட் இப்போ சிலபஸ் மாறுது பார்த்தா இப்போதான் மாறுச்சுன்றேன் நான். ஆமா ஆமா இப்பதான் மாறிச்சு. ஆமா கண்டிப்பா அது வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்காங்க, ஒத்துக்கணும். மாறிச்சுனா கூட அது நிறைய பேர் கேஸ் போட்டாங்க, ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, அதனால தான் மாறிச்சு. அப்பயே அதை மாத்திருக்கலாமேன்ற நானு. சமச்சீர் கல்வியை வந்து தப்பு சொல்ல முடியாது. அதுக்குள்ள கொண்டு வந்த அந்த இதுவுக்கு முடிவு பண்ணாங்கன்னா சமச்சீர் கல்வி வச்சுட்டு அந்த புக்குக்கெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் டீச்சர்ஸ் தானே அந்த புக்கெல்லாம் ரைட் பண்ணி இந்த சிலபஸ் எழுதுனாங்க. ஆமா, அந்த குரூப்பை தான் வந்து சாரும். அது அப்டேஷன்ஸ் பண்றதுலாம் வந்து அவங்க தான் பண்ணி. பட் சமச்சீர் கல்வின்ற ஐடியா வந்து ஒரு குட்டான ஐடியா தான். நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ, குட்டான ஐடியா நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா அப்டேஷன் இல்லன்றத தான் நான் வந்து இங்க நான் சொல்றேன். நானு அப்போ படிக்க சொல்ல கவர்மெண்ட் எப்பவுமே தெரியும்ல ஸ்லோவா. இப்போ ஏதோ எஜுகேஷன் சிஸ்டம் மாத்திரதா சொல்லி இருந்தானுங்களே ப்ரோ. அதான் ப்ரோ NEP கேவலமான டிராஃப்ட் ப்ரோ. அவன் போட்டது அது பாலிசி ஆக்கிட்டானுங்க, அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதா அப்படி சொல்லியிருக்கானுங்க. அதுல இன்னொரு விஷயமும் இருந்துச்சு தெரியுமா? தமிழுக்காக இது பண்றவங்கலாம் வந்து அந்த கடுப்பாங்க. அதாவது சான்ஸ்கிரிட்டுக்கும் ஹிந்திக்கும் வந்து ஒதுக்குன நிதி வந்து அதிகம். தமிழ் தெலுங்கு மலையாளம் அந்த மாதிரி லாங்குவேஜஸ்க்கு வந்து அவங்க ஒதுக்குன நிதி வந்து அதை விட கொஞ்சம் கம்மி. அவனுங்க 3வது லாங்குவேஜ் கொண்டு வருவோம் அப்படின்றானுங்களே, அதோட பித்தலாட்டம் தானே எதுவுமே இருக்க முடியாது. அவன் ஏன் அப்படி சொல்றான்னா, ப்ரோ 3rd லாங்குவேஜ் தான், ஆனா நீங்க ஹிந்தி தான் படிக்கணும்ட்டு இல்ல, நீங்க வந்து எது வேணா படிக்கலாம், தெலுங்கு படிக்கலாம், மலையாளம் படிக்கலாம், கன்னடம் படிக்கலாம், ஒரியா படிக்கலாம் அப்படின்னு. ஆனா வந்து நீங்க போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போயிட்டு பாத்தீங்கன்னா ஹிந்தி மட்டும் தான் இருக்கும், அவைலபிலிட்டி இருக்கும், மத்த எதுவுமே இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து நான் ஹிந்தி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன்னா இவங்க ஹிந்திக்கு அதிக நிதி ஒதுக்கி இருக்காங்களா. ஸோ ஹிந்தி டீச்சருக்கு இப்போ நம்ம ஊருக்கு ஒரு ஹிந்தி டீச்சரு கொண்டு வந்து வேலை செய்ய சொன்னா நிதியும் இருக்கு. ஸோ அவனுக்கு வந்து சம்பளமும் கொடுத்து ஹிந்தி டீச்சரா வச்சுக்கலாம். அதுவே நம்ம கேரளால இருந்து ஒரு மலையாள டீச்சரை கூட்டணும்னா கூட இவன் வச்சிருக்க நிதியே கம்மி. அந்த நிதியை எப்படி அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சம்பளம் எப்படி கொடுக்கறது, அந்த சம்பளம் எப்படி அவருக்கு கட்டுப்படி ஆகும்? அதனால அதை வரமாட்டாங்க. செத்து போன மொழி சான்ஸ்கிரிட் எதுக்கு ப்ரோ நமக்கு வேணும்? அதான் ஹையர் குரூப்ஸ் தான் அவனுங்களே பாத்துக்கிறேன்னு சொல்லி இருந்தானுங்களே. அவனுங்க 3%க்காக மட்டும் அவனுங்களும் கவர்மெண்ட் ஜாப் வரணும்ட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன சந்ததானுங்கண்ணா. சரி, நம்ம
அடுத்த இது இந்த மாதிரி இது இப்போ நம்ம இந்த இது இருக்கா நம்ம நம்ம சுற்றி இருக்க ஊருங்கள்லாம் எப்படி இருக்கும்னா 10th வரைக்கும் தான் ஸ்கூலு, 11th 12th வந்து பியூசி காலேஜ் அப்படின்வாங்க. ஆமாம் ப்ரோ, நானும் பார்த்துருக்கேன். 10th முடிச்சுட்டு என்னடா பண்ணுறேன்னா ஜூனியர் காலேஜ்னு வானுங்க. ஜூனியர் காலேஜ்னு கான்செப்ட், பியூசி காலேஜ்னு வாங்க. ஆமாம் ஆமாம், இந்த மாதிரிலாம் நான் நினச்சிப்பேன் என்னடா டிப்ளமா தானே சேர்ந்துட்டேன்னா, இல்லைண்ணா அது எங்கள் ஸ்கூலில் அங்கே அப்படிதான் அப்படின்றாங்க. அவங்க ஊர்லலாம் இங்க வந்து யாரும் 10th அப்படி வரைக்கும் போய் தான் ஸ்கூல். கேள்விப்பட்டது இல்ல ப்ரோ. நம்ம ஊர்ல அந்த நம்ம மாதிரி இதில் +1 +2 நம்ம இதெல்லாம். நான் சொன்னேன் ஆனா இப்போ நம்ம கர்நாடகா நமக்கும் முன்னாடி பியூசி அப்படின்ட்டு அது சொல்றாங்க. ஆனா மோஸ்டா எங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியல. பட் நான் வந்து பக்கத்து பக்கத்து ஸ்டேட்லலாம் இந்த மாதிரிலாம் கேட்குறேன். அவங்க ஊர்லயும் நான் இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம பயோ மேக்ஸ் அப்படின்னு படிக்கிறோம்ல, அதே கான்செப்ட் தான் அவங்க ஊர்ல வந்து பிசிஎம்பி அப்படின்னா என்னன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி. அதே தான் நம்ம ஊர்ல என்னென்ன குரூப் இருக்கோ அதே குரூப் தான் அங்கே இருக்கும். பட் காலேஜ்னு சொல்லிட்டு படிப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கேர் எப்படின்னா இப்போ 12th வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல அதை வந்து அவங்க 2 வருஷம் ஒரு காலேஜில் கொடுத்து அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கிறாங்க. டேர்னிங் பாயிண்ட்டு உங்களுக்கு லைஃபே வந்து நீங்கள் எந்த கரியர் நோக்கி போக போறீங்கன்றதுக்கான டேர்னிங் பாயிண்ட்டு இந்த காலேஜாக தான் இருக்குன்ற மாதிரி ஜூனியர் காலேஜ் உருவாக்குறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை நம்ம இதுல. நம்ம ஊர்ல இல்லை. பட் அதான் நம்ம ஊர்ல அது எப்படியோ நம்ம ஊர்ல +2னாலே அந்த பயத்தை கொண்டு வருவாங்க. அந்த ஊர்ல தனியா வச்சு அவங்களுக்கு அந்த இது டேர்னிங் பாயிண்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி படிக்கணும். ஸோ அது வந்து காலேஜ் மாதிரியே இருக்கும் அந்த ஃபீல். ஆமா ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க, பசங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களே யோசிப்பாங்க. ஸோ கரியரை பற்றி யோசிக்கிற அளவுக்கு டைம்லாம் கொடுப்பாங்க. ஒரு காலேஜ் மாதிரியே ஃபீல் இருக்கும் போதும் உனக்கே தெரியும் ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்துடும் மைண்ட். ஸோ நம்ம வந்து அந்த கரியரை நோக்கி போகிறதுலாம் அவன் முடிவு பண்ணி அவனோட கரியருக்கு ஏற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடுவோம். மோஸ்ட்டாக ஆனால் அந்த ஊரில் நம்ம ஊர் மாதிரி இந்த டாக்டருக்குன்ற டிமாண்ட் இருக்குல்ல, அந்த ஊரில் கம்மி தான். அவங்களாம் வந்து மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க, இந்த பிகாம் பிபிஏ பிஎஸ்சி இன்ஜினியரிங் மோஸ்ட்டாக வந்து அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் சைடு தான் பார்ப்பாங்க. அவங்களாம் அந்த ஊரில் வந்து பிஸ்னஸ் சைடு தான் பார்ப்பாங்க. நான் வந்து இந்த கர்நாடகா சைடில் சொல்கிறேன். ஸோ அந்த ஊர்லலாம் வந்து அந்த ஊர்லேயும் எக்ஸாம் இருக்கும். அந்த ஊரில் நீட்டுக்கு முன்னாடி சிஇடின்னு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு இதுவுக்கு எம்பிபிஎஸ்க்கு. அந்த மாதிரி அவங்க எம்பிபிஎஸ் அதை சிஇடிக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே சில பேர் இந்த மாதிரி பிஸ்னஸ் சைடு போயிடுவாங்க. அது கொஞ்சம் பேர் தான் அட்டன் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம். இப்போ இந்த நீட்டு கான்செப்ட் கொண்டு வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்க, பெங்களூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அதிக ஐடி கம்பெனிஸ் அதிக ஐடி எம்ப்ளாயீஸும் இருப்பாங்க. ஐடி எம்ப்ளாயீஸ் அண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க அந்த ஊரில். ஒரு சாஃப்ட்வேர் ஹப்னு சொல்லுவாங்க இந்தியாவுக்கு அது பெங்களூர். அப்போ பார்த்துக்கோங்க, பெங்களூரு மும்பை இந்த 2 சைடு போவானுங்க ப்ரோ சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டேன். மும்பை வந்து அது அடுத்த இது அது. அது இங்க படிக்கிறதுக்கும் வேறையும் தந்து தொலைய மாட்டானுங்க நிறைய பேர். அதுல ஒரு கடுப்புல தானே பேர் இருக்கானுங்க, படிச்சு என்னடா ஆக போகுது. அது என்ன சொல்றது, இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் அதான் கரியர் பிளான் பண்ணி என்ன சொல்றது. இப்போ வந்து இவர் சொன்ன மாதிரி தான் இவர் வந்து இப்போ ஏர்நாத்திகன் படிக்கவில்லை எங்க அம்மா ஸ்கோப் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸ்கோப்புன்றது வந்து நம்ம ஊர்ல ஸ்கோப்புன்ற இதுவே புரிஞ்சிக்க மாட்டோம். ஸ்கோப்புன்றது வந்து எல்லாருக்கும் வேலை கிடைக்குதுன்னா அதான் ஸ்கோப் நம்ம அம்மாங்க பெரியவங்களுக்கு. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஸ்கோப்புன்றது எப்படின்னா நீ வந்து அந்த துறையில கரியர்ல அந்த பார்ட்ல நீ வந்து ஸ்பெஷலிஸ்டா இருந்தீங்கன்னா உனக்கான ஸ்கோப்பு இருக்கும். அது எப்பவுமே மாறாது. நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை எப்பவுமே நார்மலா தான் ட்ரீட் பண்ணும். நீ என்னதான் நீ ஸ்பெஷலிஸ்ட் நான் போய் படிச்சு நான் ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடுவோமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கூடமே இல்லைடா அது வந்து ஒன்று பயந்துருவாங்க. உனக்கு எங்க வேலை கிடைக்காம போயிடுமோன்னு சொல்லிட்டு உனக்கு இதுலதான் ஸ்கோப் இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கொஞ்சம் வந்து அந்த இதுல போட்டு விட்டுருவாங்க, குப்பையில போட்டுருவாங்க. ஸோ பிடிக்காம படிச்சா அவன் அந்த இதுல ஸ்பெஷலிஸ்டே ஆக முடியாது. அந்த இதுல ஸ்கோப் அதாவது நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருந்தாலுமே கூட இவன் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னா எப்படி வேலை கிடைக்கும்? அது கரெக்ட். ஸோ எல்லாருமே பேர் வீட்லயே அதானே திணிக்கிறானுங்க. அந்த திணிக்கிறது தான் நான் சொன்னது. என்ன ஒரு வழியா நான் வந்து அந்த வழியில போய்க்கிறேன். அந்த வழியில நான் ஒரு பெட்டர் பர்சனா ஒரு ஸ்பெஷலிஸ்டா வந்தா அது உனக்கு பெருமை தானே அப்படின்னா
இல்ல இல்ல எல்லாரும் போன வழியில தான் நீ போகணும் அப்படின்னு. அவனுங்க சில பேர் வீட்லலாம் வில்லேஜ் சைடு தான் பேரண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அவங்களாம் புரிஞ்சுக்கவும் முடியாது எதை நம்ம சொல்றது. அதாவது அவங்க பையன் புரிய வைக்கணும், புரிய வைக்கலாம். என்ன சொல்ற நம்மளோட ஜென்ரேஷன் மாறினாதான் அது இருக்கும். நம்ம அப்பா அம்மாங்களுக்கு அந்த பூமர்ஸ் அவங்களுக்கு இருக்க ஜென்ரேஷன் கேப் வந்து இல்ல ப்ரோ, ultimate-ஆ இப்போ இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பிரைவேட்ல படிச்சிருக்கோம். நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படின்னா எதனா ஒரு டிகிரி ஹோல்டு பண்ணிருப்பாங்க, மேபி இல்லாமலே இருக்கலாம், அது கம்மி தான் வச்சுக்கோங்களேன். ஆனா எங்க நீங்க வீட்ல கவர்மெண்ட் எங்க அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். சொல்றேன், அதான் எங்க அப்பெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் நீங்க ஸ்கோப் நோக்கி தான் பார்த்தாங்க. இப்போ நீங்க பட் அதுதான் சொல்றேன். இப்போ எங்க வீட்லயே வந்து படிச்சிருக்காங்க 2 பேரும். ஆனா வந்து இந்த ஸ்கோப் இல்ல அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி சேர்த்தாங்க. இப்போ நீங்க அப்படியே கவர்மெண்ட்ல ஐ மீன் கவர்மெண்ட்ன்றனா வில்லேஜ் சைடு எடுத்துக்கிட்டீங்களா, எல்லாருமே வந்து ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாவும் விவசாயியாவும் அந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர, லைக் வந்து ஒரு நாலேஜ் இருக்காது இந்ததான் போனோம் அப்படின்ட்டு. ஆனா இப்போ நம்ம என்ன சொல்றது, இந்த எல்எம்இஎஸ் இப்போ புதுசா ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. அது உங்களோட ஃபியூச்சர், உங்களுக்கு நீங்க எந்த இதுல ஸ்பெஷலிஸ்ட்ன்றத வந்து நாங்க சொல்லுவோம் உங்களோட கரியர் சூஸ் பண்றதுக்கு. அந்த அந்த கான்செப்ட் நல்ல கான்செப்ட் தான். பட் அதுக்கும் காசு கட்டி தான் அந்த இது எடுக்கணும்ன்ற மாதிரி வச்சிருந்தாங்க கொஞ்சம் ப்ரோ. எல்எம்இஎஸ்ஏ பாலிடிக்ஸ் பண்றான் ப்ரோ. ஆமாமா. ஆமா, இப்போ லாஸ்டா ஒரு வீடியோ போட்டாரு பாருங்க அவரு, அந்த என்இபி சப்போர்ட் பண்ணி. அவரே வந்து இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹிந்தி இருக்கு, என்ட்ரன்ஸ் இருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு, ஆனா வந்து நான் வந்து ஆதரிப்பேன், இது வந்து ஒகேஷனல் ட்ரைனிங்லாம் சப்போர்ட் பண்ணிட்டாரு ப்ரோ. அவர் மேல நிறைய நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு ஒரு நல்ல இவரு அப்படின்ட்டு. பட் அவரு இப்படி பண்றப்போ என்னடா இவரு இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அவரையும் விமர்சிச்சு தானே ஆகணும். இப்போ என்ன சொன்னா, அவர் ஃபர்ஸ்ட் இப்போ யூடியூப்குள்ள வரும்போதும் அவர் என்ன சொந்தரா வராருன்னா, நான் வந்து ஃபாரின்ல ஒர்க் பண்ணேன், நான் ஒரு பெரிய இன்ஜினியரா இருந்தேன், பட் எனக்கு அது பிடிக்கல, நம்ம ஆளுங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து நம்ம ஆளுங்களை பெரிய ஆளாக்கணும் வந்தேன்னு சொன்னாரு. அது வந்து நம்ம கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட்டு அதை வந்து அவரு இப்போ வந்து அதை ஒரு என்ன சொல்றது, ஒரு மணி மேக்கிங்கா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க வந்து என்ன நடந்துச்சு தெரியல, ஒருவேளை எமோஷனலா அட்டாக் பண்றது கூட அப்படி பேசியிருக்கலாம். அதான் கொஞ்சம் எமோஷனல்ல நம்மளை வந்து ட்ராப் பண்ணி அதான் அப்படியே சொல்லலாம். பட் இப்போ அவர் பண்ணதுல வந்து எனக்கு என்னன்னா, இப்போ அந்த நிறைய விமர்சனம் வச்சதுனால அவர் கொஞ்சம் விஷயம் மாத்தினாரு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த என்எம்இஎஸ் அந்த கரியர் கைடன்ஸ் எக்ஸாம்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் காசு கட்டி தான் அந்த எக்ஸாம் எழுத முடியும்ன்ற மாதிரி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா இப்போ நிறைய பேர் அதை விமர்சிச்ச உடனே அவர் என்ன சொன்னாரு, கவர்மெண்ட் ஸ்கூலா படிக்கிற பசங்களா இருந்தா அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலோட இது இருக்குல்ல, அது ஏதோ சொல்லுவாங்க, அந்த ஐடி கார்டோ சில கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஐடி கார்டெலாம் கொடுப்பாங்கன்னா, கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி அந்த இதுவை அனுப்பி நீங்க வந்து அந்த ஆதாரம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிற ஆதாரம் சப்மிட் பண்ணீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி உருவாரம் ஃப்ரீயா நீங்க வந்து அந்த கரியர் கைடன்ஸ் எக்ஸாம் எடுக்கிற மாதிரி. அந்த கரியர் கைடன்ஸ் எக்ஸாம் எடுத்த உடனே அதுவே காமிக்கும், ஒரு அனாலிசிஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அதில் வந்து உங்களோட இது நீங்க எதுல வந்து அதிகமா ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க. இப்போ அதான் அவர் ஒரு விளம்பரம் கூட பண்ணியிருந்தாரு, ஏதோ இவன் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் அனாலிசிஸ் பண்றான், அந்த அவனுக்கு வந்து ஸோ இவனுக்கு வந்து ஜேர்னலிஸ்ட் வந்து கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி விளம்பரம் அவரே பண்ணிருப்பாரு. அவர் அந்த விளம்பரம் மாதிரி பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அந்த பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த இதுல பர்சன்டேஜ் அதிகமா இருக்கோ அந்த துறையை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அது நல்லா இருக்கும், அந்த அந்த விஷயம்லாம் நல்லா தான் இருக்கு. ஏதோ சேஞ்சஸ் பண்ண பாக்குறாரு, பட் ஏன் அந்த காசு வச்சு பண்றாருன்றது தான் எனக்கு பிரச்சனை. மற்ற மாதிரி ஐடியா நல்லா தான் இருக்கு. டார்கெட் பண்ணி போயிட்டோம் போல. அவருக்கு எஜுகேஷன் தான் நெட் மேக்ஸ் இன்ஜினியரிங் சிம்பிள், எஜுகேஷன் சிம்பிள். ஒரு கிரிஞ்சு ப்ரோ, அவனை பத்தி நிறைய சொல்றானுங்க, இப்போ எதை நம்புறதுன்னு தெரியல. நிறைய தப்புலாம் இருக்கு அவர் சைட்லயும். அதனால தான் நாங்க வந்து அவரை விட நான் யாரை சொன்னோம்னா மிஸ்டர் ஜிகே. ப்ரோ அவரு கூட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ப்ரோ நிறைய விஷயம் டீடைலா. அவர் பெஸ்ட். அவர் வந்து வெறும் யூடியூப் சேனல் தான் பண்றாரு. அவர் கத்து தரதுக்குலாம் குவாண்டம் பிசிக்ஸ், ஃபிஃப்த் டைமென்ஷன்லாம் கத்து கொடுத்தாரு. சயின்ஸ் நிறைய சொல்லி தராரு ப்ரோ. அதான் இப்போ நான் ரெண்டு பேருக்கும் ஒரு சேஞ்சஸ், ஒரு டிஃபரன்ஸ். இப்போ இவனுக்கு கத்து கொடுக்குற வீடியோவுக்கு இவர் மானிட்டைஸ் பண்றாரு, எல்எம்இஎஸ் சொல்றேன், மானிட்டைஸ் பண்றாரு, உள்ள ஒரு ஆட் எல்லாம் வைக்கிறாரு அவரோட ஆப்புக்கு. இத்தனையும் வச்சுட்டு ஒரு விஷயத்த கத்து தராரு, பட் அதை ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாரு.
இதுக்கும் மீறி உங்களுக்கு நிறைய தெரியணும்னா நான் இந்த புக்கை தான் ரெஃபரன்ஸ் பண்ணிருக்கேன், நீங்க இந்த புக்கை போய் படிங்கன்னு சொல்ல மாட்டேன். அதை வந்து ஜிகே பண்ணுவாரு. உங்களுக்கு இப்போவும் நான் சொல்லி புரியலன்னா இந்த புக்கை போய் படிச்சு பாருங்க, ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு புக் எல்லாமும் கொடுப்பாரு, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பாரு லிங்க். ஆமா ப்ரோ, பாத்துருக்கேன். நிறைய தியரிஸ் எல்லாம் நிறையவே சொல்லுவாரு ப்ரோ. அதாவது இவருக்கான இவர் வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாரு, நீங்க போய் கத்துக்கோங்க, நான் புக்கெல்லாம் கூட கொடுக்குறேன், போய் படிச்சு லேர்ன் பண்ணிக்கோங்கன்றாரு. இவர் பண்றத கொஞ்சம் நல்லா, இவர் வந்து நான் தான் உங்களுக்கு வீடியோ பண்ணி சொல்லுவேன், நீங்க மக்குங்கண்ணா, நான் வீடியோ பண்ணதை பார்த்து படிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. யூடியூப் சைடுன்னு பார்த்தா நிறைய நடக்குது ப்ரோ. ஸோ நம்ம லிசனர்ஸ்க்கு இருந்தாலும் அவங்களுக்கு அதான் எலிமினேஷன் பாருங்க, தப்பு இல்லை. பட் அதை விட போயிட்டு மிஸ்டர் ஜிகே பாருங்க, நிறைய கற்றுக்கலாம். இப்படி சொல்லலாம் சிம்பிளா, எல்லாமே ஈக்குவல் டு மதன் கௌரின்ட்டு. அதே ஓரளவுக்கு சொல்லலாம். டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இல்ல நான் என்ன சொன்னா அப்படியும் ஓவரா சொல்லிருக்காரு. இவங்களும் ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க, ஒத்துக்கிறேன். பட் அந்த ரிசர்ச் பண்ண ஒரு இதுல இருந்து நான் படிச்சேன், அதெல்லாம் வந்து ஏன் வெளியே சொல்ல மாட்டாங்க? அதெல்லாம் சொல்லிதான் உங்களோட சீக்ரெட் நாங்க தெரிஞ்சுப்போம்னா. அதான் அப்படியே சொன்னாலும் அவனுங்களோட வெப்சைட்டு இல்ல அவனுங்க சம்பந்தப்பட்ட லிங்க் தான் தருவானுங்க. ஆமா தருவானுங்க, அதுக்குள்ள போய் பார்க்கணும், அதுக்கு ஒரு காசு கட்டணும். எதுக்கு மெம்பர்ஷிப், கோல்டு மெம்பர்ஷிப், சில்வர் மெம்பர்ஷிப் வாங்கடா டேய். சரி, எஜுகேஷன் வச்சு ஏமாத்துறவங்க இப்ப அடிச்சிட்டோம். ஓகே, இந்த மாதிரி இப்போ ஆன்லைன் காலேஜ். ஆமா ப்ரோ, ஆன்லைன் கிளாஸ் இப்ப பைஜு அண்ட் வேதாந்து இவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? நான் பைஜு வந்து டவுன்லோட் பண்ணேன், நான் 12th அப்பவே அந்த நீட்டுக்காக சம்திங் ஏதோ டவுன்லோட் பண்ணேன். அவங்க வந்து ஆமா அதுல வந்து நல்லாதான் சொல்லி தராங்க. நான் பண்ணேன், அதுல வந்து சொல்லி தராங்க, அவங்க நல்லாதான் சொல்லி தராங்க. பட் வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு வீடியோ முடிச்சிட்ட உடனே அவங்க ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நாங்க வீட்டுக்கு வரோம், உங்களுடைய அசஸ் பண்றோம், உங்க கெரியர் இது பண்றோம் அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. டேய் யாரா நீ ஒரு ஆப் வச்சிட்டு இருக்கவன், நீ எப்படி வருவ அப்படின்ட்டுலாம் எனக்கு கேட்க தோணுது. அதேதான் எனக்கும் ஃபோன் வந்துச்சு, நானும் பார்த்து பட்ஜெட் தான் இருந்தேன். திடீர்னு எனக்கு ஒரு நாள் ஃபோன் வந்து பைஜூல இருந்து அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி நாங்க ஒரு காம்போலாம் வச்சிருக்கோம் சார், நீங்க படிக்கணும்னா மெம்பர்ஷிப் போடணும், ஒரு 15,000 ரூபாய் கத்திட்டீங்கன்னா 9,000 ரூபாய் டேப் கொடுத்துட்டு 5,000 ரூபாய் மெம்பர்ஷிப் போட்டு உங்களுக்கு அதேதான் இது வந்து எஜுடெக் கம்பெனிஸ் இருக்கலாம். ப்ரோ இது எப்படி இருக்குன்னா, நீங்க சின்ன வயசுல சொல்ல வீட்டான வந்து என்சைக்ளோபீடியாச்சுன்னு வருவானுங்க. அவங்க வந்து எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்டா. இருங்க இப்போ அவனுக்கு வந்து அப்போ இந்த மாதிரிலாம் ஆன்லைன் இது இல்லை. ஸோ அவனுக்கு புக் எடுத்துட்டு வந்தானுங்க, டைரக்டா அப்ரோச் பண்ணானுங்க. இப்போ வந்து நெட் இருக்கவே வந்து ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்றானுங்க, வீட்டுக்கு வரவா சார்னு பர்மிஷன் கேட்டாரானுங்க. எப்படி கேட்பாங்கன்னா லைக் அப்படியே நம்ம ஆமான்னு சொல்ற வரைக்கும் விடவே மாட்டானுங்க. நான் இப்ப போன் பண்றேன், நீங்க 6 மணிக்கு ஃப்ரீயா, நான் அப்ப போன் பண்றேன், ஷெட்யூல் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வச்சே பேசுவாங்க. நம்மளும் நம்பிடும், ஓ அவர் நல்லாதான் பேசுறாரு, நம்ம எதுக்கும் கூப்பிட்டு பாக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். எம்எல்எம் பண்ற மாதிரி தானே. ஆமா அந்த பாட்காஸ்ட்ல கூட சொல்லியிருந்தோம். அந்த இதுலயும் இப்ப எம்எல்எம்னு எடுத்துக்கிட்டாவே எஜுகேஷன் கொண்டு வந்துருக்கானுங்கல்ல. இதையும் சொல்லுவோம். இப்ப சொல்லுங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதான் எம்எல்எம்னு இப்போ ஒரு கம்பெனி வந்துருச்சுன்னா அதுல குறிப்பான ஒரு அமௌண்ட்ல பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவானுங்க சில பேர், சில கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டா. நேம்லாம் மென்ஷன் பண்ண விரும்பல. அவனுங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம குரூப்லயே ஒருத்தர் இருக்கான், நம்ம குரூப் நிறைய இப்போ எங்க கூட பேசினவங்க தெரியுங்களா, ஷான் குட்மேன், பீரஸ். சால் குட்மேன் இருக்க எனக்கு என்னமோ சால் குட்மேன் சந்தேகமா இருக்கு. இல்ல அவரு அவருக்கு தெரியுமான்னு சொல்ல. பிக்கலோ இருக்கார்ல, அவரு என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் இயர் நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும்போதும் இந்த மாதிரி ஒரு இபிஎஸ்ன்னு ஒண்ணு வருது, எம்எல்எம் கான்செப்ட். ஆமா ப்ரோ, என்னை கூப்பிட்டானுங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அவனுங்களே தான் என்ன பண்ணாங்க, இபிஎஸ்ன்னு ஒண்ணு வருது, இவன் வந்து எனக்கு காமிக்கிறான், ஸ்டேட்டஸ்லாம் காமி, எங்க பாரு இவர் ஷேர் தான் கூப்பிடுவாங்களா, ஆனா ஃபோர்த் இயர் தான் படிக்கிறாரு அப்படின்னு அப்படின்னா சொல்றான். என்ன சொல்றான், 17,000 ரூபாய் கட்டணும்னா 17,000 ரூபாயும் கத்திட்டு ஏதோ ஒரு உதவாத ஸ்கோட் ஷூட் கொடுத்துருக்காங்க. அவனை எப்படி சொல்லி இது பண்ணிருக்காங்கன்னா, நீ வந்து பிசினஸ் பண்ணுனா இந்த மாதிரி ஆளுங்களை பிடிக்கணும், உனக்கு லெஃப்ட் ரைட்டு அப்படி பிடிக்கணும்னு தாங்க.
இல்ல நம்ம நான் பிக்கலோவா படி இப்போதைக்கு போனாரு வந்து அது பார்த்தோன்னா அது வந்து ரீபர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ப்ரோ. ஆமா ஆமா இப்போ சில இப்போ டைம் உள்ளதெல்லாம் எப்படி வந்துருச்சுன்னா, நான் அந்த கம்பெனி நேமே சொல்லிடுறேன். வேணாம் இருக்கட்டும். அது கட் பண்ணி அது அவங்க என்ன பண்றானுங்கன்னா, இப்ப கம்பெனி பேர் சொல்லி அடோப்ல உங்க இருந்து எல்லாருக்கும் இதுவாகலாம் ஹெல்ப் இல்லைன்னா ஆகும். வேணா அதனால பீப் பேக்யூன்னு ஒரு போட்டுக்கலாம். கம்பெனி ப்ரோ. ம் அந்த கம்பெனி பேர் பேக்யூ. அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, இப்போ ஒரு 4100ன்னு ஒரு அமௌண்ட் கொடுக்குறானுங்க. அதுக்கு கோட் சூட்டு, அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸு அதோட சேர்த்து இவனுங்க என்ன தரானுங்கன்னா, அந்த எஜுகேஷன் சிஸ்டம் A to Z எல்லா கோர்ஸும் தரானுங்க. அதுக்குள்ள அன்னைக்கு போய் எங்கங்க பார்த்தப்பதான் தெரியுது. அவன் கொடுத்த அந்த எஜுகேஷன் சிஸ்டம்லாம் என்னன்னா நம்ம ஓசில ம். கிடைக்கிற கோர்சஸ் தான், ஆன்லைன் ப்ரோ கோர்சஸ் தான். அதான் ப்ரோ அதான் சொல்ல வரேன். அது என் ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து லாகின் பண்ணி பார்த்தேனா, போய் பார்த்தா யூடியூப்ல போடுற வீடியோ தூக்கி அப்படியே இவனுங்க பேசி அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கானுங்க ப்ரோ. ஒரு டீடைலுமே இல்ல எதுலயுமே. அதேதான் இவனுக்கும் என்ன ஆச்சு, ஒரு கோர்ஸ் கொடுத்துட்டு நீங்க பிசினஸ் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு, கோர்சஸ்லாம் இருக்கு, அதை படிச்சுக்கலாம், 17,000 ரூபாய்க்கு வத்தானா இதுதான் கொடுத்துக்கிறேன். நாங்களும் இவன் சொன்னாலே நம்பி போயிட்டு அவன் போட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த எஜுகேஷன் சைட்டுக்குள்ள போய் பார்த்தா நம்ம வேணும்னே ஃப்ரீயா ஆன்லைன் கோர்ஸ்ன்னு போய் டைப் பண்ணி எடுத்தாலே வர கோர்சஸை கொண்டு வந்து அதில் கொடுத்துருக்கான். பிகினர் அந்த லெவல் மாதிரி தான் கோர்சஸ். ப்ரோ பண்றாங்க. அது கேட்டா அதுக்கு சொல்லிடுவானுங்க, 17,000 ரூபாய் நீங்க ஏமாந்தான். நீங்க டிகிரி கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா வேலை உங்களுக்கு கிடைக்கும்லடா அப்படின்னு சொல்லுவானுங்க. இவனுங்க இங்க உதவி மென்டாலிட்டி அப்படிதானே இருக்கு. டிகிரி இருந்துச்சுன்னா போதும் வேலை கிடைச்சிரும். அது வேற சொல்லுவாங்க. அதுதான் நீங்க படிக்க முடியுமே பிசினஸ் பண்ணா நீங்க பெரிய ஆள் ஆயிடலாம், ஆண்டர்பிரினர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த MLM கான்செப்ட்குள்ளேயே சேர்ப்பானுங்க. அவனுக்கு உண்மையிலே அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது சில பேருக்கு. சும்மா ஆளு சேர்க்கணும்னு நினைச்சிட்டு பண்ணி. காசு வந்தா போற காசு தான், காசு 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 கொடுங்க. ஐயா காசு. பிச்சைக்கார பண்றாங்க. அதாவது ஆமா யாருன்னே தெரியாதவன் திடீர்னு அவன் கான்டாக்ட்ல சும்மா இருந்திருப்போம், திடீர்னு நம்மளுக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் பல வருஷம் கழிச்சு திடீர்னு தான் நல்லா பேசுறேன்னு பார்த்தா கூப்பிட்டானேன்னு போனா உட்கார வச்சு இதை பேசுவோம். நான் நிறைய அடிபட்டிருக்கேன் ப்ரோ. அத போறான்னு சொல்லிட்டு ஆளை ஊத்தான் படுக்க வச்சு காதல் அடைத்தேன்னு ஊத்துவானுங்க. வா மச்சான் வந்துடுறா, வந்தா மட்டும் போதும்டா, இன்கம் வந்தா எடுத்துடலாம்டா. மட்டும் போதும், நீ மத்த எல்லாம் நான் சரி பார்த்தேன், சரி நீ வந்தா மட்டும் போதும். அவுட் ஆஃப் டாபிக் ப்ரோ. போயிட்டு இருக்கோம். பேக் டு டாபிக். ஓகே, வேற ஏதாவது டாபிக் இருக்கா? வேற என்ன இருக்கு, நம்ம காலேஜ் எஜுகேஷன் எப்படி இருக்கு? ஸ்கூல் பத்தியே பேசிட்டு இருந்தோம். ஓகே, காலேஜ் எஜுகேஷன் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி சொல்ல வேணும். இப்போ 20 வருஷமா இது ஒரே சிலபஸ். காசு வாங்குற யூனிவர்சிட்டி. அப்படியே சொல்லலாம். அதே மாதிரி அவனுங்களோட அந்த சிலபஸ் இருக்குல்ல, ஒண்ணுமா அப்டேஷன் இல்லை. நான் அண்ணா யூனிவர்சிட்டி இல்ல ப்ரோ, அதனால தெரியல எனக்கு. நானும் அண்ணா யூனிவர்சிட்டி இல்லை, ஆனா எங்க அண்ணன் தெரியும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அதனால தெரியும். அதாவது சொல்லுவானுங்க ரிவைஸ் எடிஷன் சொல்லிட்டு. அதாவது ஒரு இப்போ வந்து அவருக்கு குழந்தையே பிறந்துட்டு இருக்கும், அவர் அண்ணா யூனிவர்சிட்டி படிச்சிருந்தாருன்னா அவர் வந்து உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் தான் இந்த கொஸ்டின் வரும்னு சொன்னா அது வரும். ஏன்னா அப்போ பாத்துக்கோங்க அத்தனை வருஷமா ஒரே இதுதான் சிலபஸ். இல்ல ரிவைஸ்ட் எடிஷன் இருங்க, ரிவைஸ் எடிஷன் இது பண்ணுவாங்கன்னா அதுல வந்து இயர் மட்டும் பிரிண்ட் பண்ணுவானுங்க. இப்போ 2017 2018 ரிவைஸ்ட் எடிஷன் போடுவாங்க, புரிஞ்சுங்களா? ஆனா ஒன்னும் பெருசா மாறி இருக்கா இதுல? பேஜ் நம்பர் கூட மாறிக்காது ப்ரோ கொஸ்டின்ல இருந்து. இப்போ கண்டக்டர் வந்து இப்போ இருங்க கண்டக்டர் வந்து இப்போ பேஜ் நம்பர் 20ல இருக்குன்னு வச்சுக்கோ, அதே பேஜ் நம்பர் 20ல அங்கேயே தான் இருக்கும், அது 3rd லைன்லயே தான் இருக்கும். இப்போ மோஸ்ட் என்ன பண்ணுவானுங்கன்னா சில காலேஜ்ல எடுத்துக்கிட்டோம்னா இந்த காந்தியை உடவே மாட்டானுங்க ப்ரோ. எல்லா காலேஜ் இல்ல ஸ்கூலும் பிடிச்சி ஊம்பிட்டு இருக்காங்க. எதனா ஒரு பிளாக் வச்சிருவானுங்க, காந்தி பிளாக். அத சொல்ல ப்ரோ, காந்தியை வச்சு ஒரு லெசன் வந்துரும் எல்லாருக்கும். இல்ல அத சொல்றீங்க, வேற மாதிரி சொல்றீங்க. இங்கிலீஷ்ல போனாலே காந்தி தான் வந்துருவாரு, இங்கிலீஷ் சப்ஜெக்ட் உள்ள போனா. அதுவும் கிட்டத்தட்ட ரொம்ப சேச்சுரேட் ஆன டாபிக் தானே. ஆமாமா, ஆனா இங்கிலீஷ்லயாச்சும் பரவாயில்லையா இருக்கும், ஓரளவுக்கு நியூட்ரலிட்டியா இருக்கும். அந்த ஹிந்திக்குள்ள மட்டும் போயிட்டீங்க அவ்வளவுதான். ஏன்னா நீங்க ஹிந்தி படிச்சிருக்கீங்களா? அந்த ஏதோ 8th எக்ஸாம் ஏதுவாங்க. நான் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் படிச்சேன், சொல்றேன். ஒரு 8 எக்ஸாம் இருக்குங்க, தக்ஷின் ஹிந்தி பிரச்சார் சபா அப்படின்னு சொல்லுவாங்க. ராஷ்டிர பாஷா சம்திங். அது வந்து ஒரு குரூப் மாதிரி, இவங்க வந்து ஹிந்தி கத்து கொடுக்குறவங்க.
இதை வந்து எல்லா ஊர்லயும் செட் பண்றாங்க இவங்க. ஃபர்ஸ்ட் டெல்லியில இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஊருக்கும் அப்படியே பரவுது. இவனுங்க இது எப்படி தெரியுமா, அந்த காந்தி பீரியட்ல ஜவஹர்லால் நேரு, சோனியா காந்தி இவங்களாம் தான். அதாவது அந்த பச்சிங்கன்னா அதுக்குள்ள வர லெசன்ஸு எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னா இவங்களோட டைம் லைன் மாதிரி தான் இருக்கும். மோஸ்டா காந்தி வந்துருவாரு, ஜவஹர்லால் நேரு வந்துருவாரு, சோனியா காந்தி வந்துருவாங்க. நம்ம சவுத் இந்தியன்ஸ் யாருமே வர மாட்டாங்க அந்த கதையில. ஏன்னா அவன் வடக்கன் தமிழ்னு எடுத்துக்கிட்டாதான் ப்ரோ இந்த சவுத் இந்தியன்ஸ் எல்லாரும் வருவாங்க. தமிழ்நாட்டாலே அதுக்குள்ள நிறைய போகும். அது வேற அது எல்லாமே கிரிஞ்சு டாபிக்கா தான் ப்ரோ இருக்கும். கருமம் கடுப்பா வருது அதெல்லாம் கேட்டாலே. நிறைய இருக்குங்க அந்த மாதிரி தான் சேச்சுரேட்டடான டாபிக்கை மட்டும்தான் எடுத்து இவனுங்க சொல்லி தரானுங்க இப்ப இருக்க. இப்பெல்லாம் எவனாவது மகாத்மா காந்தினா போடா அப்படின்னு போடாங்கொத்தா எங்க நேதாஜி இருக்காரான்னு போட்டு ஒரு குரூப் கிளம்பி வருவேன். அப்படியே இப்போ ஓரளவுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதுனால காந்தியை தூக்கி ஓரமா வச்சிட்டாங்க. நேதாஜின்னு அவங்க சொல்றது புரியலையா ப்ரோ? சால்ட் தின்னா தண்ணி குடி. சரி, அடுத்து இந்த மாதிரி வேற ஏதாவது எக்ஸாம்ஸ் ஏதாவது ஒரு டாபிக் இருக்கா எஜுகேஷன் வேற ஏதாவது விட்டுருக்கோமா? ஆன்லைன் கிளாஸ இது பண்ணிடுவோம். ஆன்லைன் கிளாஸ் எங்க இதுல ஆன்லைன் கிளாஸ் என்ன பண்றாங்க, நாங்க வந்து எக்ஸாமே எழுதிட்டோம், ஒரு இன்டர்னல் எக்ஸாமே எழுதிட்டோம் ஆன்லைன் எக்ஸாம்ல கிளாஸ்ல. இல்ல ப்ரோ, இந்த ஆன்லைன் கிளாஸ்னு எடுத்துக்கிட்டா இது ரொம்பவே ஒரு முட்டாள்தனமான இதுவாக தானே இருக்கு. நிறைய பேர்ட்ட இங்க போனே இல்லைல்ல. அது என்ன சொல்றது, நம்ம இந்த சைடு போனா மோஸ்டா இப்ப காலேஜ் போயிருவாங்க எல்லாருமே போன் வச்சிருக்காங்க. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு எங்க பசங்களே நிறைய பேர்ட்ட இல்ல ப்ரோ. அதுக்காண்டி அப்படி சொல்றீங்க. இவன் என்ன சொன்னாங்க, போன் மட்டும் தான் வேணுமா, இது வந்து லேப்டாப் இருந்தா கூட போதும் அப்படின்னு. அதையும் மீறி உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணணும், படிக்கணும், மறந்துடக்கூடாதுன்னு சொன்னா டெய்லி வந்து ஒரு ப்ரௌசிங் அந்த கூட படிக்கணும். கேக்குதுங்களா? ஓ, நான் இதுக்கு முன்னாடி சொன்னது எதுவும் கேட்கலையா? லைட்டா விட்டு விட்டு கேட்டுச்சு. ப்ரௌசிங் சென்டர் வச்சு கேட்டுச்சு. நான் திருப்பி என்ன சொன்னேன், திருப்பி அவங்க என்ன சொன்னாங்க, ப்ரௌசிங் சென்டர்ல கூட வந்து உட்காந்து படிங்கன்னு. போன் இல்லையா, ப்ரௌசிங் சென்டர்ல வந்து உட்காந்து படிங்கன்னு. ப்ரோ இது நீங்க காலேஜ் பசங்களுக்கு சொன்னா பரவாயில்ல, ஸ்கூல் பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க அங்க வில்லேஜ் எல்லாம் எப்படி இருக்கும்? நான் ஓப்பனா சொல்றேன்னா ஸ்கூல் பசங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சீரியஸா அவனுக்கு மென்டாலிட்டி ஃபுல்லா கேமிங்ல தான் இருக்குமே தவிர போன் எடுத்துட்டா இதுல இருக்காது. போன் எடுத்தா அந்த மாதிரி இருக்கும். அது முதல்ல வசதியும் இருக்காது, போன் வாங்கி கொடுக்குற வசதி யாருக்குமே இருக்காதுங்க. வாங்கி கொடுக்கறவன் தப்பு ப்ரோ ஸ்கூல் பசங்களுக்கு. ஆமா, இப்போ ஒரு வீட்டுல 2 பசங்களா இருப்பாங்க, ஒரு 2 பேருக்கு தனித்தனியா போன் வாங்கி தர முடியும்? அதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரே நேரத்துல 2 பேருக்கும் கிளாஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நான் என்ன சொல்றேன், 5th ஸ்டாண்டர்ட் தானே இவங்களுக்கு வந்து வீட்லயே என்ன அந்த டிவில ஏதோ ட்ரை பண்ணாங்க, அந்த இதுலயே போட்டுருந்தோம். அது ஒரு அதுக்கு பெஸ்டா இருக்கும். அவங்கள படிக்க வச்ச மாதிரி ஆயிடுச்சு, உங்களுக்கு முடிச்ச மாதிரி ஆச்சு. ஏன்னா மோஸ்டா 4th 5th தான் என்ன இருக்க போதுங்க மேக்ஸ்ல. அடுத்து நான் டிவிஷன் போடுவாங்கன்னா அல்ஜிப்ரா வந்துட போகுது, டிவிஷன் போடுவாங்கன்னா என்ன அந்த HCF NCM அதை கண்டுபிடிப்பாங்களா? அதை சொல்லி தர முடியாது டிவில. இவங்க உட்காந்துருக்காங்க. இல்லைன்னா என்ன சொல்லணும், வாட்ஸ்அப் இருக்கு, அம்மா கிட்ட மட்டும் போன் இருக்குன்னு வச்சுப்போம் வீட்டுல சொல்றோம். அவங்க போன்ல மட்டும் இன்னைக்கு வந்து இந்த சிலபஸ் டீச் பண்ணிருங்க, இந்த சிலபஸ் அதாவது இப்போ NCM டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டா அவங்க யூடியூப் பார்த்தாச்சு கூட கத்து கொடுக்குறோம். அதுதான் இப்ப வில்லேஜ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் பச்சவங்களும் இருக்க மாட்டாங்க, அதே மாதிரி எல்லார் வீட்லயும் படிக்காதவங்களும் இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த தெருவில் யாருன்னா 3 பேராச்சும் படிச்சுங்க இருப்பாங்க, ஒரு மினிமமா ஒரு காலேஜ் வரைக்கும் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணா ஒரு ஈவினிங் டியூஷன் மாதிரி எடுத்து ஒரு சின்ன சின்ன சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் பசங்களை கூப்பிட்டு வச்சு. இதை நீங்க வந்து என்கரேஜ் பண்ணலாமே. இது வந்து இப்போ நம்ம பண்ணலாம், இதை விட்டுருங்க. இப்போ நான் மோஸ்டா காமனா ஒரே ஒரு ஆன்சரா சொல்லணும்னா, ஒரு வில்லேஜ் சைட்ல வீட்டுல போன் கூட இல்லாத மாதிரி இருக்கவங்க அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் மோஸ்டா ஒரு கலைஞர் அதாவது கவர்மெண்ட் டிவியாவது இருக்கும்ல, இவங்க டிவில ஒரு சேனலை ரெடி பண்ணி அப்போ டிவியில ஒரு சேனலை ரெடி பண்ணி அதுல வந்து இந்த டியூரேஷனுக்கு இந்த கிளாஸ், அதாவது இப்போ 2 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுக்கிட்டு
காலைல இந்த டைமுக்கு இந்த இந்த ஸ்டாண்டர்ட் பசங்க, இந்த டைமுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் பசங்கன்னு சொல்லிட்டா ஆமா ஆமா அது அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது வந்து 10th 12th மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் சாரி 11th 12th மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அது எங்க ப்ரோ பண்றாங்க? இல்ல ப்ரோ, போயின்னு தான் இருக்கு. லைக் எந்த டிவின்னு எனக்கு சரியா தெரியல. பட் எங்க வீட்டுல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆமாமா ஓகே நானும் ப்ரோ, கேள்விப்பட்டேன். கேள்விப்படுறேன். பட் அதான் அந்த மாதிரி சேனல்ல பார்க்கலாம். பட் அதுதான் ஒரே வகை. ஆமா அதாவது அதுதான் ஒரு அதில் ஓரளவுக்கு எங்கேஜிங்காக இருக்க வச்சு அப்புறமா வீட்டில் அம்மாங்க வந்து ஆனால் வில்லேஜ் சைடில் சொல்கிறேன், அவங்க என்ன சொன்னாங்க, அந்த டிவியை பார்க்க சொல்லிட்டு அதை வந்து சாயந்தரம் வந்து ஒரு ஹோம்ஒர்க்கா அதை பச்சது வந்து ஏதி காமி படி அப்படி ஒரு மணி நேரத்துக்கு படின்னு சொன்னால் டெய்லி ஒரு 3 hours மட்டும் அவங்கள வந்து ஸ்டடீஸுக்கு என்கேஜ் பண்ணால் போகிறோம். ப்ரோ நீங்க சொன்னீங்க நான் சேனல் பேர் வந்து கல்வி தொலைக்காட்சி ப்ரோ. அப்படியா ப்ரோ? அதான் நினைக்கிறேன், கரெக்டா தெரியல, நேம் தெரியல எனக்கு. அதான் கல்வி தொலைக்காட்சி தான். ஓகே அது ஓகே. என்ன மாதிரி ப்ரோ, லோக்கல் சேனல்ஸ் தான் கிரியேட் பண்ணுவானுங்களா இல்ல அது வந்து கவர்மெண்ட் சேனலே. அது அதான் நீங்க போயிட்டு நெட்ல போய் பாருங்க, கல்வி தொலைக்காட்சின்னு போட்டீங்கன்னா ஒவ்வொரு இது இருக்குல்ல, TCCL அந்த மாதிரி இதுக்கெல்லாம் எந்த நம்பர்ல வருதுன்னு காமிக்கும். ஓ அந்த நம்பர்ல கன்ஃபார்ம் அந்த சேனல் வரும், அங்க போய் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பண்றதுக்குள்ள கரெக்ட் தான் ப்ரோ. இந்த போன்ல இது மட்டும்தான் வழி இப்போதைக்கு பேண்டமிக் சுச்சுவேஷன்ல பசங்களை படிக்க வைக்கணும்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாருமே எல்லாருமே படிக்க வைக்கணும்னா அந்த ஒரே ஒரு டெலிவிஷன் சேனல் மட்டும் பண்ணாவே போறோம். ப்ரோ அப்போ கூட அது அது பேர் பாத்துவாங்கன்னா கூட நீங்க வந்து மலையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குமா கொஸ்டின் இருக்கு. அவங்க வந்து போன் பண்ணி கேக்குறோம், ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ண கேக்குறோம். கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. கேக்குது. ஒரு வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணி பட்டன் போன் தான் இருக்கு, அது கூட சிக்னல் வராது, ஒரே ஒருத்தர் கிட்ட தான் வந்து ஸ்மார்ட் போன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லைக் மலைவாழ் மக்கள் ட்ரைப்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கலாம் வந்து அவங்க வந்து இங்க வந்து படிக்கிறாங்க, கீழே வந்து மலையில இருந்து கீழே இறங்கி வந்து ரூம் எடுத்து தங்கி படிக்கிறாங்க சில பசங்க எல்லாம். புரியுது. இப்போ நம்ம ஒரு நியூஸ் கூட வந்துச்சு, அதாவது நம்ம ஊர்ல இருந்து ஒரு ட்ரைப் அவங்க வந்து மலை, அதாவது அந்த கேரளால போய் படிச்சு 10th எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்தாங்க. அதேதான் அவங்களுக்கு என்ன பண்ணுன்னா, மேபி கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா அவங்க ஊர்ல ஒன்றும் அவங்களே அனுப்ப தேவையில்ல, அவங்க ஊர்ல ஒரு டீச்சர் யாராவது ஒரு டியூஷன் எடுக்கிறவங்களா இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு ஒர்க்கு மாதிரி அலாட் பண்ணி நீங்க போய் அவங்க மலை மேலே போயிட்டு டெய்லி போயிட்டு ஒரு 3 hours மட்டும் கிளாஸ் எடுத்துவாங்க அந்த மாதிரி சொல்லலாம். அப்படி பண்ணலாம் நினைச்சா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பசங்க தான் கீழே வர மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா ஏதாவது ஒரு காமன் பாயிண்ட் வச்சு தான் நடத்தணும். மோஸ்டா அவங்களுக்கு வந்து டிவியுமே அப்ளிகபிளா இல்லைன்னா அந்த மாதிரி இடத்துக்கு ஒரு ஆளை அனுப்பி, நம்ம இந்த வாகை சுடுவா மாதிரி ஒரு எதுவுமே இல்லாத ஊர்ல போயிட்டு நட்டுவார்ல ஒரு டீச்சர், அந்த மாதிரி அவரை ஒரு இடத்துல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா வச்சு அந்த இடத்துக்கு எல்லாருமே டிவிலாம் இல்லாதவங்கலாம் வந்து கேதர் ஆகி ஒரு 3 hours மட்டும் படிச்சுட்டு போயிடணும். ப்ரோ இது எடுத்துட்டு வரலாம், எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட் ஐடியா. இப்போ நான் இது சொன்னது எல்லாமே நம்மளுடைய ஐடியா தான், எதுவுமே இம்ப்ளிமெண்ட் ஆகல. அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, அவங்களை ரிட்டர்ன் அந்த வாகை சுடுவா படத்தை போட்டு காமிக்கணும் அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு. என்டர்டெயின்மெண்டா தான் பாப்பானுங்க, அதுல உள்ள விஷயத்தை இப்படி அங்க அப்படின்னு. அப்படி இருந்தா கூட நான் மோஸ்டா மெஜாரிட்டியா என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப சின்ன பசங்க சொல்றேன், இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்குலாம் ஒரு வருஷம் விட்டு போனா கூட பிரச்சனை இல்லைன்றாங்க. திருப்பி அவங்க பிக்கப் ஆயிடுவாங்க. ஒரு வருஷம் விட்டு, அதையும் மீறி அந்த ஒரு வருஷம் அவங்க ஸ்கூல் நடத்தலைன்னா கூட அவங்க முன்னாடி வருஷம் படிச்சாங்கன்னா அதை திருப்பி வீட்டில் படிச்சு பார்த்து எழுத சொன்னாவே போறோம். அந்த புக் இருக்குல்ல, அந்த புக் எடுத்து திருப்பி அதை வாசிச்சு படிச்சு பழகிக்கிட்டாவே போறோம். ப்ரோ இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா மினிமம் ஒரு காலேஜ் பேசிக் டிகிரினாச்சும் முடிச்சிருப்பாங்க. அவங்களால வந்து வீட்ல எடுக்க முடியுமே. 80s தான் அவங்க 80sல இருக்கவங்களா தான் இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் பேரண்ட்ஸ். ஸோ தே கேன் கண்டிப்பா அவங்க வந்து ஒரு 5th படிக்கிற பையனா அவங்களால டீச் பண்ண முடியும். அதான்
அவங்களாம் தான் பார்த்துக்கணும். அவங்க 5th வரைக்கும் இருக்க பசங்களை மோஸ்ட்டாக பார்த்துக்கலாம். 8th வரைக்கும் கூட இருக்க பசங்களாம் கூட பார்த்துக்கலாம். அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு ஏஜ்டு படிச்சவங்களாம் இருந்தா. அது படிக்காதவங்களா இருந்தா கூட போன வருஷம் புக் எடுத்து படிக்க சொல்லி ஓரளவுக்கு அவனை எங்கேஜிங்காக வச்சுக்க சொல்லணும். 9th மேலே இருக்கவங்களாம் வந்து கண்டிப்பாக அவங்களா படிக்க ஆரம்பிக்கணும். 10th படிக்கிறவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க, ஆன்லைன்லேயே கிளாஸ் எடுக்கிறாங்க எல்லா ஸ்கூல்லையும். ப்ரைவேட் ஸ்கூலான்ட்டா சொல்லவே தேவையில்ல. கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் கூட அந்த தொலைக்காட்சியில் வந்து அவங்களுக்கு தான் மெஜாரிட்டியாக பார்த்துட்டு இருக்காங்க. 10th வந்து 12th வந்து மெஜாரிட்டியாக கிளாஸ் நடத்திட்டு இருக்கு. இதோ அசைன்மெண்ட்னு ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. அசைன்மெண்ட் சமைச்சு ப்ராஜெக்ட். ஆமா ஆக்டிவிட்டி சொல்றீங்க. ஆக்டிவிட்டிஸ் அது என்னன்னா வந்து ப்ராக்டிக்கல் லேர்னிங்காக. பட் நானுமே ஆனா கொஞ்சம் அது ஹேட் பண்ணேன். இல்லை நானுமே இல்ல அந்த வயசுல இருக்கும்போது அதை வந்து ரொம்பவே வெறுத்தேன். நம்மளை ரொம்ப காசு செலவு பண்ண வைக்கிறாங்கன்னே ஒரு ஆக்டிவிட்டிக்காக. ஆமா ஆமா ஒரு 40 மார்க் அது இன்டர்னலாக வரும்ல, 60 மார்க்குக்கு தான் எக்ஸாம் எழுதுவோம். ஆமா ஒவ்வொரு 40 மார்க்குக்காக இப்படி பண்றோமேனு. இப்போ நம்ம காலேஜ்ல அதானே பண்றோம். ப்ரோ காலேஜ்ல காலேஜ் விட்டுருங்க, காலேஜ் விட்டுருங்க. இப்போ நம்ம ஏதோ காப்பி பேஸ்ட் பண்றோம், அது பிரச்சனை இல்லை காலேஜ். பட் ஆனா நம்ம ஸ்கூல்னு படிக்க சொல்ல வந்து அந்த அத வந்து கான்செப்ட் ஒரு வந்து அப்போ வெறுப்பா இருந்துச்சுனாலும் இப்போ இந்த பக்கமா பாருங்க. பட் மோஸ்டா என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு கொடுக்குற ஆக்டிவிட்டியை அவங்களே பண்ணாங்கன்னா தே கேன் லேர்ன் சம்திங். இருங்க அதுதான் சொல்றேன். அப்ப அதான் சொல்றேன். இப்போ வந்து இப்போ ஆக்டிவிட்டி மோடுன்னு எடுத்துட்டு வந்துட்டான். எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்க, அதை வந்து ப்ராஃபிட் ஆகிறதுக்காக அந்த சிலபஸ்ல இருக்க ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டட் ஸ்டிக்கர்ஸ் வந்து எடுத்துன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க, பசங்களுக்கு ஈஸியா எடுத்து இருக்கும்னு. அது ஸோ வந்து பசங்க என்ன பண்றாங்க, இவங்கெல்லாம் இப்போ வந்து இருங்க இங்க இருங்க வந்து இருங்க இருங்க நாடுவாங்கன்னு தெரியும். ஆமா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டிவிட்டி வந்து டெம்பிள்ஸ் பத்தி அதுன்னு வச்சுங்க. இந்த ஆக்டிவிட்டி வந்தது, டெம்பிள்ஸ் பத்தி ஒரு ஆக்டிவிட்டி வந்தது. பசங்க என்ன பண்றாங்க, 5 ரூபா கொடுத்து டெம்பிள் ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்து ஒட்டி குத்துறானுங்க. அவ்வளவுதான். இதுல என்ன அந்த மாதிரி கத்துக்கிறானுங்க? தான் bro. நான் இல்ல என்ன இப்ப அதுல சொல்றேன், வந்து கடையில விக்கிறான். ஆமா, அதுல வந்து இப்போ பசங்க நானே வந்து எதுவும் சொல்றேனே, கத்துக்க மாட்டாங்க. இப்போ நான் ஒரு வாங்குறான், எக்ஸாம்பிள் எடுத்து வந்து சொல்றேன். பிடிக்கிறான், ஒட்டிடுறான். அந்த வயசுல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். 9th வரைக்கும் அந்த ஆக்டிவிட்டி இருந்துச்சுல, அப்போ சொன்னேன். ஆமா ஒரு 9th ஆ ஸ்டாண்டர்ட் என்ன சொன்னாங்க, காயின்ஸ் ஹிஸ்டரியில வந்து இந்த மாதிரி ஓல்டு காயின்ஸ் இந்த மாதிரி கரன்சி பத்தி ஒன்று ஒட்டிட்டு வாங்கினாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்க அந்த ஸ்டிக்கர் வாங்கிட்டு, ஸ்டிக்கர்லேயே இருக்கு ஒவ்வொரு ஊரோட ஓல்டு கரன்சி நியூ கரன்சிலாம், அதை அப்படியே ஒட்டி கொண்டு வந்துட்டாங்க. சும்மா சைடில் பார்டரை போட்டு கொண்டு வந்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன், நான் வந்து சேர்த்து வச்சிருந்தேன். நான் காயின் கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு அந்த ஹாபி இருந்துச்சு. ஸோ நான் அந்த ஒவ்வொரு ஒரிஜினல் காயினுமே வந்து டபுள் சைட் ஸ்டிக்கர் இருக்குல்ல, டேப்பு, அதை ஆமா. வச்சு நான் ஒத்தின்னு போனேன். ஒத்தின்னு மார்க் போனதுனால வந்துச்சா? ஏதோ ஒன்று நல்லா இருந்ததுனால மார்க் போட்டாங்க, 9 மார்க் போட்டாங்க. ஓகே பட் 10 போடல அப்போ. ஓரளவுக்கு 10 போட்டா உனக்கு தலைக்கு ஏறிடும். அது வேற சில டீச்சர்ஸுக்கு இருக்குமே, 10 ஆமா போட்டா bro, நீங்களா சொல்லுவானே. ஃபுல் மார்க் போடக்கூடாது. பெரிய பெருத்தி மார்க் பேசுவானுங்க. ஆமா வெறும் மார்க் சொல்லுங்க. புத்திஸ். அதனால அது மாதிரி சரி, நம்ம இந்த எஜுகேஷன் அந்த மாதிரி இந்த மார்க்லாம் இருக்கு, இதை பத்தி சொல்லுவோம். மார்க்குக்காக ஃபீல் பண்றவனுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மார்க்கை பத்தி, மார்க்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. மார்க்னு எடுத்துக்கிட்டாலே அதான் வாழ்க்கைன்னு எடுக்கிறானுங்க ப்ரோ. சொல்லுங்க பீரஸ் நீங்க. மார்க் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மார்க் எப்படி பார்க்கணும்னா, இப்போ 10th படிக்க சொல்ல 10th மார்க் வந்து வேற ஒரு நல்ல ஸ்கூலுக்கு வந்து ஒரு என்ட்ரி டிக்கெட்டா தான் பார்க்கணும் தவிர அதே நீங்க லைஃபா பார்க்க கூடாது. நல்ல மார்க் எடுத்தா ஒரு நல்ல ஸ்கூல்ல நல்ல சீட்டு கிடைக்கும், கம்மி பிரைஸ்ல ஒரு நல்ல சீட் கிடைக்கும். நீங்க அந்த இதுல அதே மாதிரி தான் 12th மார்க்கும் காலேஜ் போறதுக்கு. காலேஜுக்கு மத்தபடி மார்க் எல்லாம் ஒரு மயிரும் மார்க் ஒரு மயிறு புண்ணியம் கிடையாது. அதுல இருந்தா லைஃப் கம்மி மார்க் எடுத்தாலும் இருக்க காலேஜ்ல நல்லா படிச்சுட்டு போனா நம்ம பழச்சுக்கலாம். ஆமா, மார்க் டிகிரி தானே முக்கியம். ஆமா, மார்க் இஸ் ஜஸ்ட் a entry ticket for the platform. நம்ம சொன்னதா ஓல்டு டைம். இப்போ நாம சொன்னதா வந்து மார்க் வச்சுதான் இல்லை. இப்போ இவர் சொன்ன மாதிரி நம்ம மார்க்ல கூட ஒரு சின்ன காலேஜ்ல படிச்சுக்கிறோம், யூடியூப் அதெல்லாம் கூட கத்துக்கிட்டு நாலேஜ் அதிகமா ஆக்கிட்டு வேற லெவல் பண்ணலாம். புரியுதுங்களா? நம்ம ஏன் இப்போ இந்த மார்க்கு தான் நமக்கு டிபெண்ட் கிடையாது. நீங்கள் கம்மி மார்க் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்குள்ள திறமை இருந்துச்சுன்னா போதும், போயிட்டு சின்ன காலேஜில் சேர்ந்து கூட உங்களுக்கு பிடிச்ச கரியரை சூஸ் பண்ணி அந்த கரியரை உங்களுக்கு பிடிச்சி படிச்சிங்கனாவே நீங்கள் அதில் அதிகம் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். அந்த நாலேஜை நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதை ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு உங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதில் உங்களோட இதெல்லாம் போஸ்ட் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோ மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ அதை வந்து நீங்கள் வெளிக்காட்டி அதை வச்சே நீங்கள் பெரிய ஆள் ஆகிக்கணும். ஸோ வந்து அங்கேயுமே வேலைக்குமே ஸ்டடீஸும் மார்க்கும் வந்து சிஜிபிஏன்னு சொல்லுவாங்கன்னா காலேஜில் அதெல்லாம் மேட்டர்ஸே கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கும் அவங்களுக்கு தேவையானது வெறும் ஸ்கில் செட்டு. அந்த ஸ்கில் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஸ்கில் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டு அந்த கம்பெனியில் வேலை செய்யணும். அவ்வளோதான். அதை மட்டும் அந்த ஸ்கில் செட்டை மட்டும் நீங்கள் பாருங்கள். அது காலேஜ் எந்த காலேஜாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. பேரண்ட்ஸ் தான் ப்ரோ இதை திணிக்கிறது இந்த மார்க்குங்கிறது. ஓரளவுக்கு எல்லாம் மாறுங்க. இப்போ நம்ம பேரண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு மாறிக்கிட்டு வருது. ஏன்னா ஜென்ரேஷன் மாறிட்டு தான் ஜென்ரேஷன் நம்மலாம் வரும்போது ஒன்றும் மாறிட்டு இருக்கும். இப்போ நம்மலாம் பேசணும் நம்ம பேரண்ட்ஸ் ஆனால் என்னடா மார்க்குலாம் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லுவோம். ப்ரோ அப்ப நீங்க சில இது அப்படிதான் மாறுது. இப்பவே வந்து நிறைய பேர் நல்லா அவங்க அப்பா அம்மாங்களே வந்து நம்மளை விட நல்லா மோட்டிவேட்டிங்காக பேசுவாங்க. மார்க்கெல்லாம் நல்லா இருக்குது, உன் திறமையை கேரியரில் போயிட்டு நான் பார்த்துருக்கேன். 12லாம் மார்க் கம்மியாக இருந்தவங்கன்னா கூட இப்போ ஃபாரின்லாம் வேலை செஞ்சுட்டு பாஸ் பண்ணிட்டு சில பேர் வீட்டுல பெண்கள்னு எடுத்துக்கிட்டாவே இந்த கல்யாணம் பண்ணி வச்சிடறானுங்க ப்ரோ படிக்கும் போது. ஐயோ அதெல்லாம் அந்த காலம் தான். இல்ல இப்பயுமே ப்ரோ இல்ல இப்பயும் பண்றாங்க. இப்ப 12th படிச்சு முடிச்சுட்டு அவ பொண்ணு 17 வயசு தான் ஆயிருக்கும், அவங்க தாய் மாமனுக்கே கட்டி வச்சிட்டாங்க. என் கூட படிச்ச பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கு. அவசரம் தான், என்ன சொல்றது, அவங்க அப்பா அம்மாக்கு வந்து அவன் தான் பொண்ணு தானே, இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ணி கொஞ்சம் செத்து போயிரும், அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிடணும். நம்ம கடமையை முடிச்சுட்டா அவங்க ஜாலியா இருக்கலாம் அப்படின்றதுக்காக பண்ற சதி வேலை. ஆமா ப்ரோ, ட்ரிக்ஸ். பொண்ணு பெத்த கடமைக்கு அவன் கடனை அடிச்சுட்டு போயிடுறான். அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அதுவும் மாறும் ப்ரோ கூடிய சீக்கிரம். மாறும். யாருமே எல்லா ஸ்கூல்லையும் தான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லி தருவானுங்க. அதான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தான் வந்து எல்லாருக்குமே பிடிச்சதே ஸ்கூல். நல்ல மெத்தட் தான். மாட்டேங்குதே. இருங்க அது வந்து அந்த ஸ்கூலோட எனக்கு தெரிஞ்சு உங்க ஸ்கூல்ல அப்படிதான் இருந்துச்சு போடுது ப்ரோ. எங்க ஸ்கூல்ல இருந்துச்சு ப்ரோ, ஓரளவுக்கு எல்லாரும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தானுங்க. நல்லா பண்றது, சில பேர்லாம் கீபோர்ட்லாம் நல்லாவே இது பண்ணியிருந்தாங்க கத்துக்கிறது, யோகா. ஒரு கான்செப்ட் இருந்துச்சு ப்ரோ, அது 2 வருஷத்துக்கு தான் அந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆச்சு. என்ன பண்ணுவாங்க, எல்ஓஇ அப்படின்னுவாங்க. அதுக்குன்னு ஒரு பிளாக்கே செட் பண்ணிட்டு அதில் வந்து என்னன்னா தேர்ஸ்டே ஆச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் வந்து எல்ஓஇ கிளாஸ்ன்னு வாங்க எல்லாருக்குமே. அப்போ நம்ம வந்து எல்ஓஇல வந்து என்னென்ன சூஸ் பண்றோமோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. நம்ம எது சூஸ் பண்றோமோ அந்த கிளாஸ் நம்பர் சொல்லிடுவாங்க. அந்த கிளாஸுக்குள்ள போயிட்டு அதை கத்துக்கிட்டு வரலாம். இப்போ கீபோர்டு கிளாஸ்னா கீபோர்டு என்னென்ன ப்ரோ, அந்த மாதிரி தான் ப்ரோ இங்கே. கீபோர்டு, கர்நாடிக் மியூசிக்கு, டான்சிங்னா டான்ஸ் கற்றுக் கொடுக்குறது, மோஸ்டா கராத்தே, அப்புறம் அந்த மாதிரி தான் இருக்கும். மேஜாரிட்டி என்ன இருக்கும், அது ஒரு நல்ல மெத்தட் தான், ஆனா மோஸ்டா இம்ப்ளிமெண்ட் ஆகாம தான் இருக்கு. அது என்ன ஆச்சுன்னா ஃப்ரீயா இவங்க கற்றுக் கொடுக்கறதுனால வந்து சில பேருக்கு கட்டுப்படி ஆகல. அதுக்கப்புறம் அது 2 வருஷம் கழிச்சு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு, ஆனால் நீங்கள் காசு கட்டி நீங்களே படிச்சுக்கோங்க உங்க இஷ்டத்துக்கு. அதுல இருக்கும், சேர்றவங்க சேரலாம் அந்த மாதிரின்ட்டு தான் இருக்கும். இப்போ காசு கட்டின உடனே எவன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோ எனக்கு இதுல வரும், மீதி பேர்லாம் சும்மா சேர்ந்தவன்லாம் வந்து விட்டுருவான் அதோட. ஓகே, தேங்க்யூ ப்ரோ, மந்தக்கோளாறு பாட்காஸ்ட் வந்திருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நம்ம லிசனர்ஸும் மந்தக்கோளாறு பாட்காஸ்ட் இருக்கு, மார்னே பேசுவாரு, போயிட்டு அதையும் லிசன் பண்ணுங்க. கேட்காதவங்க எங்க பாட்காஸ்ட்டும் கொஞ்சம் முடிஞ்ச அளவு கேளுங்க, கேட்கலன்னா அதையும் ஷேர் பண்ணிடுங்க. எங்க தலைவன் வாயில விட சொன்ன மாதிரி ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு பிடிக்கலாம். ஓகே பாய் பாய். ஓகே ப்ரோ, பாய் பாய் ப்ரோ. பாய் ப்ரோ எல்லாருக்கும்.
இது உங்க பாட்காஸ்ட் வாயில வடை. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி and supported by Capital Corporation.